स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। A very good morning to all of you. We begin today's proceedings AZADI AMRIT MAHOTSAV with Tamil Thai Vazhthu sung by students from Lady Shiva Swami Girls Higher Secondary School. நீராரும் கடலுடுத்த நிலமடந்தை தெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அணித்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே முன் சீரிலமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே. Thank you. We now request Swami Gunasagarananda to kindly begin the opening song.
Thank you, Maharaj. We are celebrating the 75 years of our independence, and we all believe we are patriots. What does it mean to love India? Bharat Mata ki Jai. We give the call. But what does it mean really to love India? How to love India? Swami Vivekananda's writings give us an idea which gives us the inspiration to love India. Now, Radhakrishnan, a student from our Ramakrishna Mission students' home, will read out what is now famously known as Swadesha Mantra. These are fiery words of Swami Vivekananda, where he teaches us what it means to love India, how to love India. Radhakrishnan will read it, we will all repeat after him. சுதேச மந்திரம். ஓ இந்தியா, பிறர் சொல்வதை திருப்பிச் சொல்லுதல், பிறரை போல் நடித்தல், பிறரை எதிர்பார்த்திருத்தல், அடிமைகளுடையதான இந்த பலவீனம் வெறுக்கத்தக்க கொடூரம். இவற்றை வைத்துக் கொண்டா நீ உயர்ந்த அதிகாரத்தை அடையப் போகிறாய்? வீரர்களுக்கு உரியதான சுதந்திரத்தை வெட்கப்படத்தக்க உன் கோழைத்தனத்தால் அடையப் போகிறாய்? ஓ இந்தியா, உனது பெண்மையின் லட்சியம் சீதை, சாவித்ரி, தமயந்தி என்பதை மறவாதே. நீ வணங்கும் கடவுள் துறவியர்களுக்கெல்லாம் பெருந்துறவி, அனைத்தையும் தியாகம் செய்துவிட்ட உமாபதி சங்கரர் என்பதை மறவாதே. உன் திருமணம், உன் செல்வம், உன் வாழ்க்கை இவை புல இன்பத்திற்காக அல்ல, உன் தனிப்பட்ட இன்பத்திற்காக அல்ல என்பதை மறவாதே. அன்னையின் பீடத்தில் பலியிடப்படுவதற்கே நீ பிறந்துள்ளாய் என்பதை மறவாதே. உன் சமுதாயம் மகாமாயான அன்னை நெல் என்பதை மறவாதே. தாழ்ந்த ஜாதியினர், அறிவிலிகள், ஏழைகள், படிக்காதவர்கள், சக்கிலியர்கள், தோட்டிகள் எல்லோரும் உன்னுடைய ரத்தம், உன் சகோதரர்கள் என்பதை மறவாதே. ஓ வீரணி, துணிவுக்குள், நான் இந்தியன், ஒவ்வொரு இந்தியனும் என் சகோதரன் என்று கர்வத்துடன் சொல். அறிவற்ற இந்தியன், ஏழை இந்தியன், பிராமண இந்தியன், கீழ்ஜாதி இந்தியன் எல்லோரும் என் சகோதரர்கள் என்று சொல். இடுப்பில் கந்தை மட்டும் கட்டிக்கொண்டு நீயும் உரத்த குரலில் பெருமையாக கூறு, இந்தியன் எனது சகோதரன், இந்தியன் எனது வாழ்க்கை, இந்தியாவின் தேவ தேவியர் எனது தெய்வங்கள், இந்திய சமுதாயம் என் குழந்தை பருவத்தின் தொட்டில், என் வாலிப பருவத்தின் இன்ப தோட்டம், என் முதிய பருவத்தின் வாரணாசி. சகோதரா சொல், இந்திய மண் தான் எனது சொர்க்கம், இந்தியாவின் நலன்தான் என்னுடைய நலன். இரவும் பகலும் திரும்ப திரும்ப பிரார்த்தனை செய். ஓ கௌரி மணாலா, ஓ உலக நாயகியே, எனக்கு மனிதத்துவத்தை கொடு. அம்மா, என்னுடைய பலவீனத்தை போக்கு, என்னை என் கோழைத்தனத்தை போக்கு, என்னை மனிதனாக்கு. நன்றி. We are happy that we have with us on this stage today great personalities. One is a freedom fighter. I think you are all lucky, and we are all lucky that we are seeing. We don't get to see freedom fighters now. We are celebrating 75 years of independence, and still we have with us today a freedom fighter, Sri Devanathan. Sri Devanathan, we know that the influence of Swami Vivekananda on India and Indians' freedom movement, it is well documented. Almost all the freedom fighters in India were inspired by Swamiji in one way or another. Gandhiji, Mahatma Gandhi writes
after reading these complete works of Swami Vivekananda, my love for India increased 1,000-fold. Now, Sri Devanathan was inspired by Mahatma Gandhiji to join the Quit India movement. At the age of 22, just a little around your age, he joined the Quit India movement. He was imprisoned for 6 months at Alipur jail in Bellary from September 1942 to February 1943. He is now 97 years old. He has been recognized by the state and central governments, awarded for his contribution, and we are very happy that he has accepted our invitation and he is with us here now. The other dignitaries on this stage, I will introduce when they get up. One is Professor V. Kamakoti. He is Director of IIT Madras. Shri Varadarajan, a close devotee, former Chairman and MD of BPCL. And Shri Sathiyamurthy, a District Judge, a very close devotee. He also will be with us in all our functions. Now I request our manager, Swami Dharmishthanandaji, to welcome the others. I'll continue? Yeah. Yeah. Now for the first talk of this assembly which we have to celebrate our 75 years of independence, it will be on the topic Swami Vivekananda's influence on Vivekananda and his influence on modern science. And what better personality to speak on that than Professor V. Kamakoti, who has shown how to bridge our ancient India and modern science. He is an exemplar for how we can stay rooted in our culture, in our land, and still be progressive in our thoughts in scientific advancement. And we are very, very happy that he has accepted our invitation and he is with us today. Professor Kamakoti did his education for the benefit of the students. I am telling, he is well known, but still some students, for your sake I am repeating this. He studied in IIT Madras. He did his PhD there, then he joined in the Department of Computer Science and Engineering, and now he is the Director of IIT Madras, the leading institution in India, the top research center institution in India. Professor Kamakoti led the research team. This is way before Atmanirbhar movement started. Professor Kamakoti led the research team that designed India's first indigenously developed microprocessor called Shakti, which can be used in mobile computing devices and networking systems. This can reduce our reliance on foreign microprocessors and especially in the field of communications and defense sector. He has a number of awards and he has a number of publications which is not for us to talk. It is there in the public domain. We are now eager to listen to Professor Kamakoti on his thoughts on Vivekananda and his influence on modern science. Professor. Stapagaya cha dharmasya sarva dharma surupine avatara vadishtaya Ramakrishna te namaha. The reverential salutations to the Swamijis and all the dignitaries on stage, and reverence to the Thyagi. We are very blessed to see you today, sir. நான் இன்னைக்கு தமிழ்ல பேசலாம்னு நினைக்கிறேன். தமிழ்ல பேசலாமா? அது 1947ல நமக்கு சோசியல் இண்டிபெண்டன்ஸ் வந்துடுது. பிரிட்டிஷ்ல இருந்து நமக்கு வந்தாச்சு வெளியில. இவெல்லாம் இருந்து வாங்கி கொடுத்திருக்காரு நமக்கு. 2047க்குள்ள நமக்கு டெக்னாலஜி இண்டிபெண்டன்ஸ் வரணும். இன்னைக்கு டெக்னாலஜிக்காக ஒரு சின்ன சமாச்சாரத்திலிருந்து நம்ம ஃபாரின்ல டிபெண்டன்சி இருக்கு நமக்கு. குறிப்பா கோவிட் சமயத்துல இப்ப மெடிசின்ல நம்மளுக்கு நிறைய டிபெண்டன்சி வர ஆரம்பிச்சது. இப்ப யாரெல்லாம் டென்டிஸ்ட போயிருக்கீங்க? டென்டிஸ்ட் போயிருக்கீங்க இல்லையா? வாயை திறந்து வச்சுட்டே அவங்க உள்ள பார்க்கணும். அதுக்காக வாயில ஒரு குச்சி வைப்பாங்க இல்லையா? அந்த குச்சி கூட நம்ம இம்போர்ட் பண்றோம். அந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம விடுபட்டு இந்தியாவை ஒரு டெக்னாலஜி சூப்பர் பவரா பண்ணணும். அது யார் கையில இருக்கு? உங்க கையில எல்லாம் இருக்கு. சரியா? இன்னும் 25 வருஷம் இருக்கு. அதான் நம்ம மாண்புமிகு பிரதம மந்திரி என்ன சொல்லியிருக்கார்? அமிர்த் கால் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த 25 வருஷம், இந்த 25 வருஷம் நம்ம யாராவது உழைத்து
எங்களுக்கெல்லாம் வயசாயிடும், நீங்கெல்லாம் உழைக்கணும், இந்த இந்தியாவை ஒரு சூப்பர் பவர் ஆக்கணும். ஆக்குவோமா? எஸ்ஸா நோவா? வெரி குட். சுவாமி விவேகானந்தாவோட சில அறிவுரைகள், அவர் சொன்ன சில கருத்துகள் எப்படி இன்னைக்கு ரிலவெண்டா இருக்குங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். அதுதான் இன்னைக்கு கொடுத்த டாபிக். நமக்கு எப்போதுமே இந்த சயின்ஸ் ரிலிஜன் வரதே ஒரு ஈஸ்ட் வாசஸ் வெஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ் இருந்துட்டே இருக்கு. வெளிநாடுகள்ல ஒரு கல்ச்சர், அவ எப்படி பிலாசபியும் சயின்ஸையும் சேர்த்து பார்த்தாங்க, நம்ம எப்படி பிலாசபி நம்ம ரிலிஜனும் சயின்ஸையும் சேர்த்து பார்க்கறோங்கிறதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, ட்ரெடிஷ்னலா நமக்கு சில பிலீஃப்ஸ் இருக்கு, நம்ம நம்புறோம். கோயிலுக்கு போகணும், காத்தால எழுந்துக்கணும், குளிக்கணும், எல்லாம் நம்புறோம். எல்லாம் என்ன சயின்ஸா சொல்லி கொடுத்தது இல்ல. யார் சொல்லி கொடுத்தாங்க? எல்லாரும் காத்தால குடிக்கிறீங்க இல்லையா? யார் சொல்லி கொடுத்தாங்க? பழக்க வழக்கங்கள். எதை நம்ம தொட்டாலும் இதுக்கு ஒரு சயின்டிபிக் பேசிஸ் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வர ஆரம்பிச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறதற்கும் சுவாமி கௌதமனந்தாஜி அவர்கள் நமது சென்னை மண்டலத்தின் தலைவர், கடந்த 27 ஆண்டுகளாக தலைவராக இருக்கிறார். நமது அனைத்து நிகழ்ச்சிகளுக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார். மற்றும் தான் ராமகிருஷ்ண மடம் மற்றும் இந்த இயக்கத்தின் அகில உலக துணைத் தலைவர். அவர்களை இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். So the program will continue. Kamakoti. வெஸ்டர்ன் வேர்ல்டுல நம்ம பிலாசபியை பத்தி அவங்கள்ட்ட ஒரு பிலாசபி இருந்தது. அப்ப நடுப்புற என்ன, எதை தொட்டாலும் இது ஒரு ட்ரெடிஷ்னலா வந்த பிராக்டிஸ் சொன்னா இதுக்கு சயின்டிபிக்கா பேசிஸ் இருக்கா, உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. நடுப்புற அரிஸ்டாட்டில் ஒருத்தர் இருந்தார். யாருக்கு எத்தனை பேருக்கு அரிஸ்டாட்டில் தெரியும்? தெரியுமா? வேற யாரு? ஓகே. அவர் என்ன சொன்னாரு? உலகத்துல எது நகர்ந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் தேவை, அதுக்கு ஒரு லிவிங் பீயிங் இருக்கணும். அதாவது இப்ப ஒரு பிளானட் மூவ் ஆகுதுன்னா அது யாரோ ஒரு லிவிங் என்டிட்டி அதை புஷ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு எத்தனை பிளானட் இருக்கு? 8, 9. அத்தனை பிளானட்டும் யாரோ ஒரு லிவிங் பீயிங் தள்ளுறதுன்னு அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப நியூட்டனும் கலீலியோவும் அவங்க என்ன சொன்னாங்க? அப்பதான் அவங்க கிராவிடேஷன் பிரின்சிபலை கண்டுபிடிச்சாங்க. கிராவிடேஷன் பிரின்சிபல்னா ரெண்டு பாடி வேற எந்த காரணமும் இல்லாம அதுவே ரொட்டேட் ஆகும், அதுவே ரெவல்யூஷன், இட் கேன் டு போத் ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அவங்க. அப்படி கண்டுபிடிச்ச காலகட்டத்துல எல்லாருக்கும் அந்த ட்ரெடிஷன் மேல ஒரு பிலீஃப் குறைஞ்சது, சயின்ஸ் மேல ஒரு பிலீஃப் ஜாஸ்தியாச்சு. ரைட்? அங்க நம்ம என்ன நினைச்சோம்? இந்தியால இந்த கல்ச்சரை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம ஒரு பிளானட்டையும் தெய்வமா கொண்டாடுறோம் இல்லையா? நவ கிரகங்கள் இருக்கு. நம்மளோட ஒரு வழிபாடும் இந்த வெஸ்டர்ன் சயின்ஸ், வெஸ்டர்ன் கல்ச்சர் அதோட ஒரு இம்பாக்ட்னால நம்மளோட வழிபாட்டுக்கும் நம்மளோட ஒரு தியரிஸையும்
ஒரு உலக அளவுல ஒரு எல்லாரும் ஒத்துக்கணுங்கிறது ஒரு குறைஞ்சுட்டே வந்தது, அதோட பிலீஃபும் குறைஞ்சுன்னு வந்தது. இதுதான் மெயின் காரணம். இன்னைக்கு வந்து நமக்கு நம்மளோட கல்ச்சர், நம்மளோட ட்ரெடிஷன், நம்மளோட வேதம், நம்மளோட உபநிஷத்துல இருக்கிற சயின்டிபிக் மேட்டர்ஸ வெளியில இன்னைக்கு கொண்டு போய் உலக அளவுல அதை எடுத்துன்னு போறதுல மேஜர் டிஃபிகல்டி என்னன்னா, வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் அவங்க ஒண்ணு சொன்னாங்க, அதை வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் அதை கான்ட்ரடிக்ட் பண்ணாங்க. அதனால பிலாசபியே கிடையாது, சயின்ஸ் தான் ஒஸ்தி அப்படின்னு ஒரு பேச்சு வருது. அதனால நம்ம பிலாசபி அதுல அடிபட்டு போச்சு. இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம வந்து இன்னைக்கு இந்தியாவை வல்லரசா கொண்டு போனோம்னா நம்மளோட சயின்டிபிக் பேசிஸ், நம்மளோட ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, மருந்துல இருக்கிறது, நம்மளோட வேதத்துல இருக்கிற சயின்டிபிக் கான்செப்ட்ஸ் நம்ம எடுத்துன்னு போறதுக்கு ஒரு மேஜர் தடையா இன்னைக்கு இருக்கிறது என்னன்னா, வெஸ்டர்ன் சயின்ஸ் வந்து வெஸ்டர்ன் பிலாசபி பத்தி நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறதுனால பிலாசபியே ஒரு ஜெனரலா உலகம் வேற மாதிரி, சயின்டிஸ்ட் வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு கொஸ்டினுக்கு சயின்டிஸ்டால ஆன்சர் கொடுக்க முடியல. இன்னைக்கு ஒரு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியில ரெண்டு பேருக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சில பேர் நல்லா வராங்க, சில பேர் குறைச்சலா இருக்காங்க. அதையும் விட்டு இன்னைக்கு ஒரு எறும்பு இருக்கு, நான் இருக்கேன், ரெண்டு உசுறு தான், ஏன் அது எறும்பா இருக்கு, ஏன் நம்ம மனுஷனா இருக்கோம்? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு சயின்ஸ்ல ஆன்சர் இல்ல. வேதாந்தத்துல ஆன்சர் இருக்கு. கர்மா தியரின்னு ஒண்ணு ஒத்துக்கிறோம், பூர்வ ஜன்மம்னு ஒண்ணு ஒத்துக்கிறோம். அதுல பாவம் செஞ்சா நமக்கு கெடுதல் வரும், பாவம் செஞ்சா அதுக்கு அனுபவிக்கணும், புண்ணியம் செஞ்சா அதுக்கு உண்டு. இது மாதிரியான ஒரு தியரிய பிலாசபி தான் நமக்கு சொல்லி கொடுக்குறது. அது கரெக்டான ஆன்சரா தப்பான ஆன்சரா தெரியல, ஆனா ஒரு ஆன்சரா இருக்கு. அது சயின்ஸ்ல அந்த ஆன்சர் கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு ஜோசியம், அஸ்ட்ராலஜி, அது இந்தியாவோட ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன். எத்தனை பேர் பௌர்ணமி இன்னைக்கு சமுத்திரக்கரைக்கு போயிருக்கீங்க? பௌர்ணமி இன்னைக்கு ஒருத்தர் தான் போயிருக்கீங்களா? ஃபுல் மூன் டே அன்னைக்கு பீச்சுக்கு யாருமே போனது இல்லையா? போயிருக்கீங்களா இல்லையா? அன்னைக்கு என்ன ஆகும்? அலைகள் வந்து உக்கிரமா இருக்கும். ஒரு மூன் ஒரு அலைய வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி ஒரு பிறந்த சமயத்துல உள்ள பிளானட் அந்த பர்டிகுலர் பர்சனாலிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அஸ்ட்ராலஜியோட பேசிஸ். இத வெஸ்டர்ன் வேர்ல்டு என் பாடி ப்ராப்ளம்னு சொன்னாங்க. அதாவது உலகத்துல ஒரு எல்லாரும் மேக்ஸ் படிக்கிறீங்களா? எத்தனை பேர் மேக்ஸ் படிக்கிறீங்க? மேக்ஸ் எத்தனை பேர் படிக்கிறீங்க? n is a variable இல்லையா? n பாடிஸ், இன்ஃபைனைட் பாடிஸ் இருக்கிறது, எல்லா பாடிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. ஒரு பாடி இன்னொரு பாடியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், கரெக்டா? இதுதான் சயின்டிபிக் பேசிஸ் அதுக்கு. சோ நம்மளோட அஸ்ட்ராலஜிக்கு நிறைய பேசிஸ் இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்றோம். இன்னமும் எத்தனையோ வருஷம் முன்னாடி வந்த பஞ்சாங்கத்துல இந்த சமயத்துல இந்த சமயம் கிரகணம் வருதுன்னா அந்த சமயம் கிரகணம் வருது. அந்த அஸ்ட்ரானமி நம்ம படிச்சிருக்கோம். அஸ்ட்ராலஜிக்கும் அஸ்ட்ரானமிக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம வந்து வெளியில கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அளவு பிலாசபிக்கு வரலாம். பிலாசபில ஒரு சிக்கன் அண்ட் எக் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் எல்லாரும் தெரியுமா? முதல்ல கோழி குஞ்சு வந்துதா, முட்டை வந்துதான், ரைட்? ஏன்னா முட்டைக்கு கோழி அவசியம், கோழிக்கு முட்டை அவசியம். எந்த விதத்துல சைக்கிளிக்கா எது இருக்கோ அதுக்கு பிகினிங் எப்பன்னு தெரியாது. எப்ப இந்த உலகம் உருவாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு there is no இது. நம்ம இதுல 4 யுகங்கள்லாம் சொல்றாங்க. அதை தாண்டி அது ஏன் இப்படி உலகாச்சு, யாரு நமக்கு முன்னாடி இருந்தா, என்னைக்கு அது ஆரம்பிச்சது, அவங்களுக்கு யாரு? சோ ஒரு மனுஷனுக்கு மனுஷன் தான் மனுஷனா இன்னொரு மனுஷனை உருவாக்க முடியும்னா அவனுக்கு யாரு? இப்படிங்கிற கேள்வி நிறைய இருக்கு நமக்கு. இதுக்கு நிறைய டார்வின் தியரி, நிறைய சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் இருந்தாலும் நம்ம வேதாந்தத்துல 3 பிரைமரி பிலாசபி நமக்கு இருக்கு. அத்வைத்தம், விசிஷ்ட அத்வைத்தம், துவைத்தம். அத்வைத்தம் என்ன சொல்றது? நம்ம பார்க்கறது எல்லாமே மாய, இல்யூஷன். ஒரு அல்டிமேட்டா ஒரு ரியாலிட்டி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆத்மா பிரம்மன் ஒண்ணு இருக்கு. நம்ம பார்க்கறது, நாம் பேசுறது, இங்க இருக்கிறது, இந்த ஹால், ஆடிட்டோரியம் எல்லாமே 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 ஒரு மாய, ஒரு பிரம்மன் இருக்கு, அதுதான் ரியாலிட்டி அப்படின்னு அத்வைத்தம் சொல்லுறது.
விசிஷ்டாத்வைதம் துவைதம் ரெண்டு என்ன சொல்லிருதுன்னா, நம்ம எல்லாம் ரியல், ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார், ஜீவன் ஒண்ணு இருக்கு. இந்த ஜீவன் அந்த ஈஸ்வரனை போய் அடைஞ்சா அதுக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படிங்கிறது விசிஷ்டாத்வைதம் துவைதம் பிலாசபி. கடைசியா எல்லா பிலாசபி என்ன சொல்றது, நம்மளை தாண்டி ஒண்ணு இருக்கு, அதுதான் ரியல், நம்ம ரியல் இல்ல அப்படிங்கறது ஒரு 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 பிலாசபியா சொல்றது. இந்த சிக்கன் அண்ட் எக் ப்ராப்ளத்துக்கு இது ஒரு சொல்யூஷன், நம்ம பிலாசபி ஒரு சொல்யூஷன் கொடுக்கிறது. இது எந்த சயின்ஸ் இன்னும் கொண்டு வரல, எந்த சயின்ஸும் இதை பத்தி பேசல. ஆனா நிறைய பேர் நம்ம இதுலதான் எல்லா பிலாசபியும் ஒன்னதான் சொல்லுறது அப்படிங்கிறதுக்கு நல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னது ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான். அவரோட ஸ்டேட்மெண்ட் ஒன்னு சொல்றேன். I have practiced all religions, Hinduism, Islam and Christianity, and I have followed the paths of different Hindu sects. I have found that it is the same God towards whom all and directing their steps, though along different spots. பல பாத்துல நம்ம போறோம், ஆனா கடைசியா நம்ம போறது ஒரே ஒரு ரியாலிட்டி. அதை நம்ம ஈஸ்வரன் சொல்லலாம், அதை பிரம்மன்னு சொல்றான். இதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவரோட ரொம்ப ப்ரொஃபவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒன்னா சொல்லியிருக்கார். சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஆகாஷாத் பதிதம் தோயம் எதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி. எப்படி பையற மழை, ஆகாஷாத் பதிதம் தோயம், ஆகாசத்திலேருந்து விழற தண்ணி எப்படி எல்லாம் கடைசியா போய் ஒரு சமுத்திரத்துல சேருறதோ, இப்ப கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா எல்லாமே கடைசியா சமுத்திரத்துல போய் சேருது. ஆனா டிஃபரெண்ட் வழியில போய் சேருது. எப்படி அது மாதிரி சேருதோ அது மாதிரி எல்லா தேவதைகளுக்கும் நம்ம பண்ற நமஸ்காரம் கடைசியா ஒரு கேசவன் போய் சேருது, ஒரு அல்டிமேட் ரியாலிட்டியை போய் சேருதுன்னு சொல்றாரு. சோ இந்த ஒரு பிலீஃப் நமக்கு, அதுதான் நம்ம இவர் படிச்ச நம்ம பிளட்ஜ்ல எல்லாரும் ஒன்று, ஒன்றே இந்தியா அப்படிங்கிற ஃபீலிங் நமக்கு வரணும். நம்ம பிலாசபி ஆகட்டும், நம்ம வாழ்க்கை முறையாகட்டும், நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லுறது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்தியா ஒரு டெக்னாலஜி பவரா ஆகணும்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கார் அவரோட ஸ்பீச்சஸ்ல. ரெண்டாவதா இன்னைக்கு சயின்ஸ்ல நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு இட்ஸ் a double edged sword. ஒரு கத்திக்கு ரெண்டு பாகம் இருக்கு. யார் இன்னைக்கு நியூக்ளியர் எனர்ஜியை கொண்டு வந்தாங்களோ அவங்க தான் நியூக்ளியர் பாமையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நியூக்ளியர் பாம்னால யாருக்கு என்ன உபயோகம்? ஒருத்தர் கேட்டா, நியூக்ளியர் பாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபார் அவர் செக்யூரிட்டினா, ஹூஸ் செக்யூரிட்டின்னு ஒருத்தன் கேட்டான். ஏன்னா நம்ம ஒரு கண்ட்ரி மேல நம்ம போடுறதே இல்ல. இந்தியா as a country we have not invaded any other country. நம்ம சண்டைக்கு போனதே இல்ல. ஆனா வர சண்டையை ஒழிச்சிருக்கோம். எவனோ ஒரு வெள்ளக்கார இன்னொரு மேல குண்டை போட்டானா அவன் இவனு மேல குண்டை போடுவான், ரெண்டு பேரும் போவாங்க. யாரு ஃபியூச்சர் ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த சயின்ஸ், எந்த சயின்ஸ்னால நமக்கு நியூக்ளியர் பவர் வருதோ, நம்ம அடுத்த காலகட்டத்துல நமக்கு கோல், அதாவது கரி இல்லாத போன காலத்துல நமக்கு எப்படி பவர் ஜெனரேட் பண்றோம், நியூக்ளியர் பவர் தான் தேவை. அதே நியூக்ளியர் பவர் இன்னைக்கு பாம கண்டுபிடிச்சது. அதே மாதிரி இன்னைக்கு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் நிறைய பண்றோம். இப்ப 4G 5G எல்லாம் பண்றோம். அதுதான் ரிமோட்டா ஒரு பாம, எங்கேயோ யாரோ ஒருத்தர் கார்ல போறாரு, இங்கேன்னு பாம கிளிக் பண்ணி அதை வெடிக்க பண்றது, இதெல்லாம். சோ வயர்லெஸ்னால அந்த விதமான ப்ராப்ளம்ஸ் வந்தது. இன்னைக்கு மெடிசன், வேக்சினுக்காக பண்றோம், அதை வச்சு பயோவார் பண்றாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பல சயின்ஸ் கேஜெட்ஸ். இப்ப எல்லாரும் நிறைய மொபைல் போன் யூஸ் பண்றீங்க, மொபைல் போன் யூசேஜ குறைங்க. அதுதான் உங்களுக்கு யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லணும். நிறைய சயின்டிபிக்கா டுடே அதனால நிறைய கெடுதலும் வருது. அதனால சயின்ஸ் டபுள் எட்ஜ் ஸ்வர்ட். ஒரு நல்லது இருந்தா அதுல கெடுதலும் இருக்கும். அதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் முதல்ல சொல்லியிருந்தாரு, சயின்ஸ் வித்தவுட் ரிலிஜன் இஸ் லேம் அண்ட் ரிலிஜன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட். அதனால நம்ம இந்தியால இன்னைக்கு என்ன வரணும், இன்னைக்கு என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, ரிலிஜன் வித் சயின்ஸ் வேணும் அண்ட் சயின்ஸ் வித் ரிலிஜன் வேணும். நான் காலம்பர கோயிலுக்கு போக மாட்டேன், சாமியை கும்பிட மாட்டேன், ஐ எம் எ சயின்டிஸ்ட் சொன்னா ஒன்னும் வராது.
இதுதான் விவேகானந்தர் சொல்லியிருக்கார். நம்ம திருப்பி திருப்பி சொல்லணும். நம்ம கட்டுப்பாடுகள், நம்ம கல்ச்சர், நம்மள இன்னைக்கு திடீர்னு பிராணாயாமம் பண்ணா, பிரமரி பிராணாயாமம் பண்ணா நைட்ரிக் ஆசிட் வருது, அதனால கொரோனா குறையுதுங்கிறாங்க. இது உண்மை. ஏன்னா நான் ஆகஸ்ட் 2020 இருந்து ஆபீஸ் போயிட்டு இருக்கேன் ஐஐடிக்கு. கொரோனா முழு காலத்திலையும் டெய்லி பிரமரி பிராணாயாமம் பண்றேன். ஆயுர்வேத சொட்டு மருந்து ஒன்று ஊத்தினேன். இன்னி வரையில் கொரோனா வரல. ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். இதே ஆயுர்வேதத்தை நம்ம ஒரு சயின்டிபிக்கா பப்ளிஷ் பண்ணணும்னு போனா வேர் இஸ் த சயின்டிபிக் பேசிஸ் கேட்கிறான். அதுக்கு நம்ம தைரியமா அதுக்கு சொல்லறதுக்கு நம்ம சயின்ஸையும் ரிலிஜனையும் சேர்த்து பண்ணணும், பிராக்டிஸ் வேணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, there should be a harmonious coordination of science and religion. நான் ரிலிஜியஸ், அவன் சயின்டிஸ்ட், அவனை ஒதுக்கூடாது. அவன் சயின்டிஸ்ட் நம்மள ரிலிஜியஸ் ஒத்துக்கூடாது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யணும். இதுக்கு நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுக்கிறேன். ரெண்டு சமாச்சாரம் சுவாமி விவேகானந்தா சொன்னதை இங்க சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். சுவாமி விவேகானந்தா சொல்றார், what we need today is western science coupled with Vedanta. இது எப்ப சொன்னார்? எத்தனையோ வருஷங்கள் முன்னாடி. The spiritual knowledge, science and religion will meet and shake hands. This will be the religion of the future, and if we can work it out, we may be sure that it will be for all times and people. சயின்ஸையும் ரிலிஜனையும் சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா பண்ணிருக்கார். இது தீவிரமா சொல்லியிருக்கார். அடுத்த 25 வருஷத்துல நம்ம ஆத்ம நிர்பர் இந்தியா கொண்டு வரணும்னா இது நிச்சயமா நமக்கு தேவை. நம்மளால ஒண்டிதான் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட கல்ச்சர்ங்கிறது டீப் ரூட்டட். சுவாமி ரங்கநாதானந்தாஜி, இதையும் நான் படிச்சேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். when relied on separately, science and religion can be counterproductive in the long run, but when combined harmoniously can bring in about an all-round expression of human genius and total fulfillment. Science and religion தனித்தனியா பிரிச்சேன்னா அது counterproductive ஆயிடும். ரெண்டையும் ஒன்னா சேர்த்தா it can become very important. இதுவும் அவர் சொன்னது. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டா நம்ம எல்லாரும் நினைக்கணும், ஒர்க் இஸ் காட், செய்யும் தொழிலே தெய்வம். அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு டிவினிட்டி இருக்கு. அந்த டிவினிட்டியை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஒர்க் செய்யறோம், நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் இருக்கோம், ஒர்க் செய்யறோம். சில பேர் வர்ஷிப் பண்றாங்க, ரிலிஜியஸா இருக்காங்க. சில பேர் தியானம் பண்றாங்க, அவங்க யோகிகளா இருக்காங்க. சில பேர் பிலாசபர்ஸா இருக்காங்க. எல்லாரும் அவங்க தொழிலை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா தொழிலையும் நம்ம மதிக்கணும். அந்த தொழிலை, அவங்களோட தொழிலை பத்தி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இந்த சயின்ஸ் அண்ட் ரிலிஜன் சேர்றதுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சுவாமி விவேகானந்தா தாத்தா ஜெயன் தாத்தாவை பார்த்து ஜப்பான்ல இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கு, நீ ஏதாவது செய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் அந்த இண்டஸ்ட்ரியை மதிச்சிருக்காரு. நான் ஒரு பிலாசபர், நான் ஒரு யோகி, நான் இண்டஸ்ட்ரியெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அவர் நினைக்கல. அவர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பண்ணி அவர் தாத்தாட்ட சொல்லியிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், எத்தனை பேருக்கு தெரியும்? பெங்களூர்ல இருக்கு, தெரியுமா? ஒருத்தர் சொல்றாரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். நீங்களாம் அங்க போய் படிக்கணும். எத்தனை பேர் படிக்கிறீங்க? கைய தூக்குங்கப்பா. எல்லாரும் படிக்கணும். இன்னைக்கு இந்தியா நம்பர் 1 ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அது வேர்ல்டுல இன்னைக்கு நம்பர் 1 இன் ரிசர்ச். அது சுவாமி விவேகானந்தால சொன்னதுல இன்ஸ்பயர் ஆகி ஜெயன் தாத்தா அதை ஆரம்பிச்சார். அப்ப அவருக்கு சுவாமி விவேகானந்தாக்கு நான் ஒரு பிலாசபர், ரிலிஜன், சயின்ஸை பத்தியோ இண்டஸ்ட்ரியை பத்தியோ நான் கவலைப்படலன்னு அவர் சொல்லல. அவர் அதை பார்த்திருக்காரு, ஜப்பான்ல அதை பார்த்திருக்காரு, அதை மனசுல வாங்கிட்டு இருக்காரு. அது மாதிரி இந்தியால வரணும்னு நினைச்சிருக்காரு. அதனால வந்தது. அதனால இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் சோ நம்ம இந்த டெக்னாலஜி இண்டிபெண்டன்ஸ்ல ஸ்டெப் 1 என்னன்னா, எல்லாரையும் மதிக்கணும். எல்லா துறை, அதாவது ஒரு ரிலிஜியஸா இருக்கிறவங்களையும் சரி, சயின்டிஸ்டா இருக்கிறவங்களையும் சரி, எல்லாரையும் ஒன்று சேர்த்து இதை கொண்டு போனோம். எல்லாரும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ரியலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த ஒரு
கோஆர்டினேஷனை நம்ம உருவாக்கணும். இது ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் 2ல என்னன்னா வெஸ்டும் ஈஸ்டும் நம்ம மீட் பண்ணி ஆகணும். ரைட்? It is not, அதான் சுவாமி விவேகானந்தா சொல்ற இதே வார்த்தைகள் இருக்கு. It is not given to one race or nation to be equally strong in the research of all fields of knowledge. Right? வெஸ்ட்ல என்ன இருக்கு? அவங்கள்ட்ட டெக்னாலஜி இருக்கு. அவங்க ஒரு எக்ஸ்டர்னல் வேர்ல்ட பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ற மொபைல் போன் எல்லாமே அவங்களது. அதே சமயம் ஈஸ்ட்ல நம்மள்ட்ட என்ன இருக்கு? நம்மள பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். நம்மளோட பிலாசபி ரொம்ப இது. சோ நம்மளுக்கு இன்டர்னல் டெக்னாலஜில நம்ம ரொம்ப ஸ்ட்ராங். நம்மளால எப்படி என்ன கேப்பபிள் இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங். அதனால அந்த வெஸ்டோட எக்ஸ்டர்னல் இன்டெலெக்டும் நம்மளோட ஈஸ்டோட இன்டர்னல் இன்டெலெக்டும் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா இது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அதனால நம்மளோட நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இப்ப என்ன சொல்லியிருக்கோம்? இன்டர்நேஷனலைசேஷன், விஸ்வகுரு, இப்படி எல்லாம் ஒரு கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். நம்ம உலக அளவுல போய் எல்லாரோடையும் இன்டராக்ட் பண்ணி எல்லாரோட நல்லதையும் சேர்த்து நம்ம கொண்டு வரணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 2. கடைசியா ஸ்டெப் நம்பர் 3ல எஜுகேஷன்ங்கிறது ஒரு இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் which is already in man. இதுவும் சுவாமி விவேகானந்தா சொன்னதுதான். The education that does not help the common masses of people to equip themselves for the struggle of life, which does not bring out the strength of character, a spirit of philanthropy and a courage of line. 4 சொல்லியிருக்கார். எஜுகேஷன் ஒரு காமன் மாஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். நம்ம படிச்சது ஒரு நம்ம செய்யற காரியம் அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அந்த காமன் மேன் அவனோட ஸ்ட்ரகிள் ஆஃப் லைஃப், அவன் எப்படி அந்த லைஃப ஹேண்டில் பண்றான், அதுக்கு நம்ம ஏதாவது உபயோகமா செய்யணும். அதே மாதிரி நம்மளோட கேரக்டர் அது வெளியில கொண்டு வரணும். நம்ம இன்னைக்கு நல்லா ஒரு ஆர்டிஸ்டா இருக்கணும், அந்த ஆர்டிஸ்டிக் டேலண்ட் வெளியில வரணும். நம்ம ஒரு பிலாசபரா இருக்கணும், அந்த பிலாசபிக் டேலண்ட் வரணும். டெக்னாலஜி டேலண்ட் வரணும். அதே மாதிரி ஒரு ஸ்பிரிட் ஆஃப் பிலந்தரோபி, ஒரு பரந்த மனப்பான்மை வரணும். அது இல்லைன்னா அந்த எஜுகேஷனுக்கு பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி ஒரு கரேஜ் ஆஃப் எ லைன். நம்ம ஒன்னு படிச்சுட்டோம்னா ஒரு ஸ்டேஜ்ல போய் ஏறி பேசுறதுக்கோ ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்றதுக்கோ நமக்கு ஒரு கரேஜ் வரணும். இந்த 4 இந்த எஜுகேஷனுக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ணிட்டா இந்த மாதிரியான குட் எஜுகேஷன். ஸ்டெப் 1 எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரும் கூட இருக்கணும். ஸ்டெப் 2 எல்லார்ட்டையும் இருக்கிற நல்லதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஒரு மட்டம் ஒண்ணு நல்லதுன்னு வச்சுக்கூடாது, எல்லா நல்லத்தையும் நம்ம எடுத்துக்கணும். 3வது நம்ம எஜுகேஷன் நம்ம சொசைட்டிக்கு நம்மளோட அப்ரிங்கிங்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இந்த 3 நம்ம எடுத்துன்னு போய் ஒரு நல்ல வல்லரசான ஒரு இந்தியாவை உருவாக்குறதுக்கு இந்த அடுத்த 25 வருஷம் நமக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 25 வருஷத்துல நீங்க யூத், நீங்க தான் அதை டிட்டர்மின் பண்ண போறீங்க. இதுக்காக நீங்க நிறைய உழைக்கணும். உங்க ரிலிஜனை, உங்களை பரம்பரையா நம்மளுக்கு வந்த சில பழக்க வழக்கங்களை உதாசீனப்படுத்தாம அதை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த இந்தியாவை 2047ல ஒரு டெக்னிக்கல் சூப்பர் பவரா பண்ணுவோம்ங்கிற உறுதியோட நம்ம இன்னைக்கு உள்ள பேச்சை நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த். பூஜ்ய ஸ்ரீமத் சுவாமி கௌதமானந்த மகாராஜ் அவர்களுடைய பாதங்களை நான் பணிவோடு வணங்குகிறேன். இந்த மயிலாப்பூர் திருமடத்தினுடைய மேலாளர் சுவாமி தர்மிஷ்டானந்த மகாராஜ் அவர்களையும், வேதாந்த கேசரியினுடைய எடிட்டர் சுவாமி ஸ்ரீ மகாமேதானந்த மகாராஜ், சுவாமி சத்யஜனானந்த மகாராஜ், ராமகிருஷ்ண மடத்தினுடைய மாணவர் இல்லத்தின் ஸ்டூடெண்ட்ஸ் மிஷன் ஹோமினுடைய செக்ரட்டரி, இங்கே கூடியிருக்கிற அனைத்து துறவியர்களையும் நான் மிக பணிவோடு வணங்குகிறேன். சாதுக்களையும் பிரம்மச்சாரிகளையும் வணங்குகிறேன். ஒரு அற்புதமான ஒரு விழா இந்த விழா. அமுத பெருவிழா, ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவ் என்று சொல்லப்படுகிற விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாளில் இந்த அரங்கத்தில் ஒரு தீர்க்க தரிசனத்தை முன்வைத்திருக்கிறார் நம்முடைய ஐஐடியினுடைய இயக்குனர் வேணிநாதன் காமகோட்டி அவர்கள். அவரை பற்றி நான் தெரிந்து கொண்டது, அவர் ஒரு டெக்னோ விஷனரி,
தொழில்நுட்ப தொலைநோக்கு உடையவர். அவர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய மத்திய அரசினுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகிற செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஒரு டாஸ்க் போர்ஸில் தலைமை பொறுப்பில் இருந்தபோது அடியேன் ஒரு சிறு ஆய்வு கட்டுரை எழுதி நான் அவருக்கு அனுப்பி வைக்கிறேன். அதாவது நீதிமன்றங்களில் செயற்கை நுண்ணறிவை எப்படி பயன்படுத்துவது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீதிமன்றங்களில் எப்படி பயன்படுத்துவது. இந்தியாவில் இன்றைக்கு உள்ள வழக்குகளை முடிப்பதற்கு இன்னும் 150 ஆண்டுகள் தேவை என்கிறார்கள். தாத்தா போட்ட வழக்கினுடைய தீர்ப்பு பேரனுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தாத்தா ஒரு பாகப்பிரிவினை வழக்கு போட்டா தந்தை போய் தாத்தா போய் பேரன் வந்ததுக்கு அப்புறம் அவர் பேரனை வரவழைத்து உங்க தாத்தா இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டிருக்கார், அவருக்கு 3ல் 1 பாகம் என்று சொல்லி சொத்தில் ஒரு பாக பிரிவினை வழக்கில் நாங்கள் தீர்ப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். யாருமே வழக்கை தாக்கல் செய்த யாருமே உடனடியாக ஒரு தீர்வை கண்டது போல இயலாத ஒரு நிலைக்கு இந்த நாட்டினுடைய நீதித்துறை ஒரு பெரிய சவாலை சந்திக்கிற போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது எந்த அளவுக்கு இதில் பயன்படும் என்று சொல்லி நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஒரு தலையங்கம் கூட ஒரு அமெரிக்காவில் ஒரு முன்னணி பத்திரிகையில் எடிட்டோரியலை ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எழுதியிருந்தார்கள். ஒரு செயற்கை நுண்ணறிவை கொண்டு ஒரு அரசியல் நிகழ்வை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருந்தார்கள். அதை படித்துவிட்டு நான் இதை போல தீர்ப்புகளை எழுத முடியுமா என்று நினைத்து நான் யோசித்துக் கொண்டிருந்த போது செய்தித்தாளை பார்த்தால் நம்முடைய காமகோடி சார் அவர்கள் இங்கே இயக்குனராக பொறுப்பேற்றிருக்கிறார். அங்கிருந்து விலகி வந்து இங்கே வந்து விட்டார். இருந்தா இங்கே வந்ததுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இப்போது நான் நினைத்தால் இந்த நம்முடைய மடத்தினுடைய அனுமதி பெற்று அவரை சந்தித்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு எப்படி ஒரு நீதித்துறையில் ஒரு ஏதாவது ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வந்து இந்த மக்கள் மத்தியில் ஒரு சின்ன நம்பிக்கையாவது உருவாக்க முடியுமா என்று நான் முயற்சி செய்கிறேன். அதே போலவே இங்கு கூடியிருக்கிற BPCL வரதராஜன் சார் அவர்கள், லெப்ரசி சேவை செய்து வரும் சிவா சார் அவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம், சுதந்திர பெருநாள் வாழ்த்துக்கள். சுவாமி விவேகானந்தரை பற்றி பேசுவது என்று சொன்னால், சுவாமி விவேகானந்தர் இஸ் an embodiment of power, ஆற்றலின் உருவம். ஆற்றலின் உருவம் என்று சொன்னால் விவேகானந்தரை நினைக்கிற போதே நமக்கு ஒரு ஆற்றல் பிறக்குது, சக்தி பிறக்குது. சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று பாரதி சொன்னது போல எங்கள் தந்தையர் நாடென்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று சொன்னதை போல சுவாமிஜியை பார்த்தாலே நமக்கு ஒரு தெம்பும் ஆற்றலும் விவேகமும் வீரமும் பிறக்கிறது. காரணம் சுவாமிஜி ஆற்றலின் உருவம். இங்கே மாணவ மாணவிகள் கூடியிருக்கிறீர்கள். சுவாமிஜியை பற்றி பேசுகிற போது ஒரு அடிமை இந்தியாவில் வாழ்ந்த சுதந்திரமான துறவி என்று சொன்னால் சுவாமி விவேகானந்தர். மற்ற அனைத்து தலைவர்களுமே அடிமை இந்தியாவில் உரிமை மறுக்கப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள். காந்திஜிக்கு முதல் வகுப்பிலே பயணம் செய்வதற்கு வாய்ப்பு கிடையாது, தூக்கி எறியப்பட்டார். மற்ற தலைவர்கள் எல்லோருமே சிறைக்கு சென்றார்கள். ஆனால் ஆங்கில அரசு சுவாமி விவேகானந்தரை நெருங்கி வர முடியவில்லை. ஆனால் எல்லா தலைவர்களுமே எங்களுக்கு ஊக்கம் என்று சொன்னால் அது சுவாமி விவேகானந்தர் என்று சொன்னார்கள். காந்திஜி சொன்னார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னார், பாரதியார் எழுதினார். ஆனால் ஆங்கில அரசு சுவாமிஜியினுடைய அருகில் கூட வர முடியவில்லை. நான் இதே மேடையில் ஒரு முறை சொல்லியிருக்கேன். சுவாமிஜி 1897 இந்த உலக சிகாகோ பாராளுமன்ற இதெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு இங்கே காரடி எடுத்து வைத்த நாள் ஜனவரி 26. அந்த நாள் தான் குடியரசு நாள். சுவாமிஜியை பற்றி நினைக்கிற போது அவர் 1860 1902 வரை ஒரு 40 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட அடிமை இந்தியாவில் வாழ்ந்தாலும் கூட ஒரு சுதந்திரமான துறவியாக இருந்திருக்கிறார். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லோருமே தலைவர்கள் அனைவருமே சுவாமிஜி தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்று சொன்னார்கள். உலகத்தினுடைய அந்த வரலாற்றை ஒரு ஆய்வாசிரியர்கள் 2 பேர் ஆய்வு செய்த பிறகு சொன்னார்கள், வங்கத்திலிருந்து புறப்பட்ட 2 பேரில் வங்கத்தில் தோன்றிய ஞான கதிரவன் நம்முடைய சுவாமி விவேகானந்தர், நேதாஜி, இவர்கள் இருவருமே
சிறிது தடம் மாறி இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று ஒரு வரலாறு ஒரு சிறிய ஒரு அனுமானித்தார்கள். ஒரு பிரிசம்ஷன், ஒரு அனுமானித்து பார்த்தார்கள். சுவாமி விவேகானந்தர் விடுதலை போராட்டத்தில் வந்து ஒரு அரசியல் களத்தில் நின்றிருந்தார், அவர் நேதாஜியாக மாறியிருப்பார் என்று சொல்கிறார்கள். நேதாஜி ஆன்மீக களத்துக்கு வந்திருந்தால் அவர் சுவாமி விவேகானந்தரின் பாதையை ஒற்றி அந்த தடத்திலே சென்றிருப்பார் என்று சொல்கிறார்கள். இது ஒரு பெரிய 2 வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொன்னது, என்னுடைய கருத்து அல்ல. எனவே சுவாமிஜி என்பது உலகத்தில் ஒரு துறவி, உலகத்தையே துறந்த ஒரு துறவி. அந்த துறவி சுதந்திர போராட்டத்துக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். விடுதலைக்கு முந்தைய பாரதம், விடுதலைக்கு பிந்திய பாரதம்னா என்ன? விடுதலை என்றால் என்ன? இம் என்றால் சிறைவாசம், ஏன் என்றால் வனவாசம். இதுதான் விடுதலைக்கு முந்தைய நிலை. உரிமைகள் கிடையாது. உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு நிலையில் இந்த நாட்டு மக்கள் வாழ்ந்தார்கள். அப்படி ஒரு வாழ்ந்த சூழ்நிலையில்தான் விடுதலை போராட்டம், நம்முடைய நாட்டை நாம் ஆள வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு போராட்டம் தொடங்கியது. உங்களுக்கு ரொம்ப தத்துவார்த்தமா நான் சொல்ல விரும்பவில்லை மாணவ மாணவிகள், ஆனால் இதை அமர்த்யா சென் போன்ற ஆய்வாளர்கள் ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ்ல எழுதுகிறார். 1947க்கு முன்னால் என்ன நினைத்தார்கள் என்றால், எது நீதி என்று நினைத்தார்கள் என்றால், நம்மை நாம் ஆள வேண்டும், அது நீதி என்று நினைத்தார்கள். வெள்ளையன் நம்மை ஆளக்கூடாது. உலகத்தில் 90 நூற்றுக்கணக்கான நாடுகளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். நூற்றுக்கணக்கான நாடுகளின் மக்களை 2ஆம் தர குடிமக்களாக, 3ஆம் தர குடிமக்களாக வைத்திருந்தவர்கள் தான் ஒரு 75 ஆண்டுகளாக இப்போது அவர்கள் நமக்கு மனித உரிமையை போதிக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுங்க, இன்னையிலிருந்து 75 ஆண்டுகளுக்கு முன்னால கிட்டத்தட்ட 40லிருந்து 50க்குள்ளதான் எல்லா காலனி நாடுகளும் விடுதலை ஆகுது. இப்படி விடுதலை ஆவதற்கு முன்னால் இங்கிலாந்து இந்த உலக பூகோள படத்தில் உள்ள 100 நாடுகளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. 100 நாடுகளில் இருக்கிற குடிமக்களை 2ஆம் தர குடிமக்களாக அவர்கள் நடத்தினார்கள். 2ஆம் தர குடிமக்கள்னா என்னன்னா, இங்க ஐயா நம்முடைய தியாகி தேவநாதன் ஐயா இருக்காங்க. வெள்ளைக்காரன், நான் என்னுடைய ஊர் கும்பகோணம், அங்க வரும்போது எனக்கு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, வெள்ளைக்காரன் இந்த பக்கம் வருவான்ப்பா, அந்த பொத்தாமர குளத்துக்கிட்ட வருவான், அந்த குதிரையில போய் வந்துகிட்டே இருப்பான். அவன் இறங்கி முடிஞ்சதுக்கு பிறகு அவன் திரும்ப குதிரையில ஏறுறது, குதிரை என்பது ஒரு 6-7 அடி உயரமா இருக்கும். ஏறி உட்கார்றதுக்கு அவரால் முடியலன்னா யாரையாவது 2 பேர் திடகாத்திரமான இங்க வான்னு கூப்பிடுவான். கூப்பிட்டு குனிய சொல்லுவான். நம்ம முதுகு மேல கால் வச்சு ஏறி உட்கார்ந்து போயிடுவான். பச்சை குதிரைன்னு அந்த காலத்துல கிராமத்துல எல்லாம் விளையாடுவாங்க. அது போல நம்மை குனிய வைத்து நம்முடைய முதுகின் மீது கால் வைத்து ஏறி உட்கார்ந்து சென்ற பயணம் அந்த அளவுக்கு நம்மை அடிமையாக நடத்தியவர்கள். ஆனா இன்னைக்கு நீங்க இந்த மனித உரிமை பிரகடனம் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு மனித உரிமையை அவங்க போதிக்கிறாங்க. அதான் பெரிய ஒரு கொடுமை. 75 வருஷம் வரைக்கும் நம்மள 1950, 47, 50 வரைக்குமே உலகத்துல 100 நாட்டு மக்களை கீழ்த்தரமாக, அடிமையாக வேறுபடுத்தி, பிளவுபடுத்தி இந்த நாட்டு மக்களை எல்லாம் கேவலமா நடத்தியவர்கள்லாம் இப்போது நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்களாம் மனிதர்கள்லாம் ஒன்னா இருக்கணும். நம்ம நாட்டுல எல்லாமே வசுதேவ குடும்பகம் என்பதும் யாதும் ஒரே யாவரும் கேள்வி என்பதும் 3000 ஆண்டு 5000 ஆண்டு பழமையானது என்று சொல்கிறார்கள். இப்போது அவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள் மேற்கு நாட்டிலிருந்து, இதுதான் உண்மை, எல்லாரும் ஒண்ணு, ஆல் மென் ஆர் பார்ன் ஈக்குவல். மனித உரிமையை இப்போது போதிப்பவர்கள் 75 ஆண்டுகளுக்கு முன்னால் மனித உரிமை என்றால் என்ன என்று தெரியாத, மனித உரிமையை மீறுபவர்களாக இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் விடுதலை போராட்டம் என்று தொடங்கியது. இந்த விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற அனைத்து தலைவர்களும் நான் குறிப்பிட்டது போல சுவாமி விவேகானந்தரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார்கள். 1850-60களில் அவர் கல்லூரி மாணவராக இருந்த போது, நீங்க மாணவ மாணவிகள் வந்திருப்பதால் சொல்கிறேன், நம்முடைய பேராசிரியர் காமகோடி சார் இருக்காங்க. எந்த ஒரு மாணவர் பேராசிரியரிடமிருந்து நல்ல சான்று பெறுகிறாரோ அவர் வாழ்வில் ஒரு உன்னத நிலை அடைவார். எந்த மாணவர் ஆசிரியரிடமிருந்து ஒரு நல்ல சான்று நற்சான்று போனஃபைடு சர்டிபிகேட் பெறுகிறாரோ அவர் ஒரு நிலைக்கு வருவார்.
சுவாமி விவேகானந்தர் கல்லூரி மாணவராக இருந்த போது அந்த கல்லூரியுடைய முதல்வராக இருந்தவர் பேராசிரியர் ஹாஸ்டி என்ற பேராசிரியர் ஒரு குறிப்பு இப்படி எழுதுகிறார். நரேந்திர தத் ஒரு இளம் மேதை. நான் பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். நரேந்திரநாத்தை போல ஆற்றலும் திறனும் படைத்த ஓர் இளைஞனை ஜெர்மனி நாட்டு பல்கலைக்கழகங்களில் தத்துவவியல் பயிலும் மாணவர்களிடையே கூட நான் கண்டதில்லை என்று கருத்து தெரிவித்துள்ளார். பேராசிரியர் ஹாஸ்டி என்ற அந்த கல்லூரியினுடைய முதல்வர் ஒரு மாணவருக்கு அளிக்கிற சான்று என்பது சுவாமிஜி மேற்கு, அதாவது ஜெர்மனியிலே தத்துவம் படிக்கிற மாணவர்களிலே கூட இப்படிப்பட்ட ஒரு மாணவரை நான் கண்டதில்லை என்று அவர் சான்று கொடுத்திருக்கார். எனவே ஆசிரியரிடமிருந்து நற்சான்று பெறுகிற ஒருவர் பிற்காலத்தில் வரலாற்றில் ஒரு பெரிய இடத்தை பெறுகிறார் என்பது உண்மை. அடுத்த ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், இந்த விடுதலை போராட்ட காலத்தில் சுவாமிஜி சொன்னது, இன்னையிலிருந்து 50 வருஷத்துக்கு பாரத மாதா வணங்கினா போதும்னார். இன்னையிலிருந்து 50 வருஷத்துக்கு பாரத மாதா வணங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? காலத்தின் தேவை, நீட் ஆஃப் தி ஹவர் புரிந்தவர். இது காலத்தினுடைய தேவை. 1900களில் அவர் பேசுகிற போது இன்னையிலிருந்து 50 ஆண்டுகளுக்கு பாரத மாதா வணங்குன்னு சொன்னா 47 சுதந்திரம் கிடைக்குது. இதுதான் தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் தான் நேதாஜி தன்னுடைய குரு என்று ஒப்புக்கொண்டதே சுவாமிஜி தான். பாரதியார், மகாகவி பாரதியார் 1908களில் சுதேசம் திறனில் பாரதியாருடைய அந்த கட்டுரைகள் எல்லாமே அவர் தான் முதலில் ஸ்ரீமத் சுவாமி விவேகானந்த பரமஹம்சர் என்று அவர் எழுதியிருக்கிறார். அவர் போட்ட வார்த்தை ஸ்ரீமத் சுவாமி விவேகானந்த பரமஹம்சர். அவர் எல்லா பற்றுகளையும் விட்டார், ஆனால் தேசப்பற்றை விட முடியவில்லைன்னு ஒரு குறையே சொல்றார் பாரதி. சுவாமிஜி எல்லா பற்றுகளையும் விட்டு உலகத்தையே துறந்து விட்டார், ஆனால் அந்த தேசப்பற்றை அவரால் துறக்க முடியவில்லை என்று சொல்லி ஏதோ மகாகவி பாரதியார் எழுதுகிறார். பாரதியாருக்கு ஒரு பெரிய ஆற்றலை கொடுத்து அவர் பார்த்ததற்கு பிறகுதான் தன்னுடைய குடும்பத்தினரில் உள்ள பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்ற நிவேதிதாவையும் சுவாமிஜியையும் பார்த்ததற்கு பிறகுதான் பாரதிக்கே நம்முடைய குடும்பத்தில் உள்ள பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் தெரிந்தது. எனவே நண்பர்களே, சுவாமி விவேகானந்தர் என்பவர் நமக்கெல்லாம் ஒரு பெரினியல் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். எப்போதும் விடுதலை என்பது, காமகோடி ஐயா ரொம்ப தெளிவா சொன்னாங்க, நாம பெற்றிருக்கிற விடுதலை என்பது சோசியல் ஃப்ரீடம், சமுதாய அளவில் சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், அரசியல் சுதந்திரம், சமூக சுதந்திரம். இதை தவிர்த்து நாம் இன்னும் சுதந்திரம் பெற வேண்டிய துறைகள் ஏராளமாக இருக்கின்றன. அதில் ஒன்று விஞ்ஞானம். அந்த துறையில் ஒரு தன்னிறைவு என்பது நாம் அடைய வேண்டும் என்பது 2047. அந்த டெக்னோ மிஷனரி வைத்திருக்கிற இலக்கு என்பது 2047. இந்த 2047 நாம் அந்த இலக்கை அடைவதற்கு கூட நமக்கு சுவாமி விவேகானந்தர் இன்றைக்கு தேவைப்படுகிறார். அவரால் மட்டும்தான் நீங்க மாணவ மாணவிகள் நல்லா தெரிஞ்சுங்க, நம்முடைய நாட்டில் எத்தனையோ துறவிகள், ஆதி சங்கரர், ராமானுஜர், ராகவேந்திரர், எத்தனை துறவிகள். சுவாமி விவேகானந்தர் மட்டும்தான் உங்களை போல ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் எஜுகேஷன் படித்தவர், ஒரு கல்லூரியில பள்ளியில சென்று படித்தவர். உங்களை போன்ற இந்த ஆடைகள் துறவி போல இல்லாம ஷூ, பேண்ட், அதுக்கு மேல ஒரு கோட், இது போலலாம் ஆடைகள், மேற்கத்திய ஆடைகளை அணிந்த ஒரு துறவி. முதலில் வரலாற்றில் கடல் கடந்து சென்ற ஒரு துறவி. அது மட்டுமல்ல, இந்தியாவுடைய பண்பாட்டின், நாகரிகத்தின், ஆன்மீகத்தின் அடையாளத்தை வெளி உலகத்துக்கு காட்டிய ஒரு துறவி. மேற்கு நாடுகள் முழுமையுமே இந்தியா என்பது பெண்களை உயிரோடு எரிக்கிற நாடு, குழந்தைகளை முதலைக்கு சாப்பிட கொடுக்கும் நாடு, தொற்று நோய்கள் அடிக்கடி வருகிற நாடு என்று இந்தியாவை பற்றி ஒரு மிக மோசமான சித்தரிப்பு இருந்த சூழ்நிலையில் அவர் அந்த நாட்டுக்கு சென்று, மேலை நாடுகளுக்கு சென்று, இந்தியா என்பது பாருக்குள்ளே நல்ல நாடு என்று பாரதி சொன்னதை போல இந்த நாட்டை பற்றி ஒரு புதிய பரிணாமத்தை வைத்தார்.
இந்தியாவை பற்றி ஒரு புரிதலை உருவாக்கியவர் சுவாமி. இது அத்தனையுமே இந்தியா விடுதலை பெற்ற போது அல்ல, அடிமையாக கிடந்த போது அங்கு போய் சொன்னார். இந்தியா அடிமையாக கிடந்த போது இந்தியாவை பற்றி ஒரு புரிதலை உருவாக்கிய ஒரு பெரிய துறவி நம்முடைய மகா துறவி சுவாமி விவேகானந்தர். அவரை பற்றி உணர்ந்து கொண்டவர்கள் நம்மை விட மேற்கு நாட்டில் இருக்கிற பேராசிரியர்கள் நன்றாக உணர்ந்தார்கள். நம் பேராசிரியர் வந்திருப்பதால் நான் சொல்கிறேன். அவரை பற்றி முதலில் அமெரிக்காவில் புரிந்து கொண்டவர் ஜான் ஹென்றி ரைட். அவர்தான் எழுதி கொடுத்தார், ஹியர் இஸ் எ மேன் who is learned greater than more than among the learned professors put together. இங்கே இருக்கிற எல்லா பேராசிரியர்களையும் விட மிகச்சிறந்த ஒரு அறிஞர் என்று சொன்னால் நான் 2 மணி நேர உரையாடல் கண்டுபிடித்த இந்த துறவிதான் என்று this unknown monk என்று அவரை சொன்னார்கள். this unknown monk has gone to USA. இந்தியாவுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அடையாளம் தெரியாத துறவி சென்று இந்தியாவுக்கு ஒரு முகவரியை பெற்றுக் கொடுத்தார். அதுதான் அந்த சுவாமி விவேகானந்தருடைய தாக்கம் என்பது. விடுதலை போரில் விவேகானந்தரை ஒரு பெரிய ஆன்மீக புருஷராக ஏற்றுக்கொண்டார்கள். அவர் பலரையும் வழி நடத்தி இருக்கிறார். துறவியர் தளத்தில் இருந்தாலும் கூட, அரசியல் தளத்தில் நேரடியாக சுவாமி விவேகானந்தர் இல்லை என்றாலும் கூட பல தலைவர்களுக்கு அவர்தான் வழிகாட்டி. மகாத்மா காந்தியடிகள் சொன்னதை பற்றி வரவேற்புரை ஆற்றிய போது மகா மேதானந்த சுவாமிஜி சொன்னார்கள், மகாத்மா காந்தியடிகள் சுவாமி விவேகானந்தரை படித்த பிறகுதான் இந்தியாவின் மீதான அன்பும் இந்தியாவின் மீதான பற்றும் எனக்கு 1000 மடங்கு அதிகரித்துள்ளது என்று சொன்னார். இந்தியாவை புரிந்து கொள்வதற்கு விவேகானந்தரை படிக்க வேண்டும். இந்தியாவை, நம்முடைய தாய் நாட்டை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய நாகரிகத்தை, நம்முடைய கலாச்சாரத்தை புரிந்து கொள்வதற்கு விவேகானந்தரை வாசித்தே ஆக வேண்டும். அந்த வரிசையில் விவேகானந்தரால் ஒரு போர் பரணி பாடி இந்த போராட்ட களத்தில் வந்தவர்களில் 1942களில் ஒரு உலக போர், 2வது உலக போர் நடந்து கொண்டிருந்த சமயம் திண்டிவனத்தில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்து கொண்டிருந்தது. இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடந்து கொண்டிருந்தது என்பது ஆகஸ்ட் 8ஆம் தேதி, இது ஆகஸ்ட் மாதம், இதே ஆகஸ்ட் இப்ப 20ஆம் தேதி, ஆகஸ்ட் 8ஆம் தேதி பாம்பேல நடந்த அந்த காங்கிரஸ் மாநாட்டிலே காந்திஜி வெள்ளையனே வெளியேறு என்று ஒரு தீர்மானத்தை முன்வைத்து பேசிய போது எல்லோரும் வெள்ளையனே வெளியேறு போராட்டம் நடந்த போது, இதே சமயத்தில் தான் நம்முடைய தியாகி தேவநாதன் ஐயா அவர்கள் 18 வயதில் அவர் ஒரு ITI அதாவது தொழில்நுட்ப கல்வி படித்துக் கொண்டிருந்த போது போராட்ட களத்துக்கு போய் 6 மாதம் பெல்லாரி சிறையில் இருந்தவர்கள். இந்த தியாகி, இப்படிப்பட்ட தியாகிகள் இந்த சபையே அலங்கரிப்பவர்கள் 2 இளைஞர்கள். ஒன்று 94 வயது இளைஞர் நம்முடைய பூஜ்ய ஸ்ரீ சுவாமி கௌதமானந்த மகாராஜ், இன்னொருவர் 97 வயது இளைஞர், அவர் தியாகி தேவநாதன். இவர்களை பார்த்து நாம் உற்சாகம் பெற வேண்டும். 94லும் 97லும் ஒரு களத்திலே நின்று இந்த சபையை நடத்த முடியும் என்றால் நாமெல்லாம் இதை விட 10 மடங்கு 100 மடங்கு செயலாற்றுவதற்கான உத்வேகத்தை பெற வேண்டும். அதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். எனவே இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு நம்முடைய ராமகிருஷ்ண மடம் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் மிக பெருமையாக எண்ணுகிறேன். அனைவருக்கும் விடுதலை என்பது முதல்ல பேராசிரியர்கள் சொன்னது போல சோசியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் கிடைத்திருக்கிறது. இன்னும் பல வகையில் நாம் சுதந்திரத்தை எல்லா வகையிலும் அடைந்து தன்னிறைவு பெறுவதற்கு சுவாமி விவேகானந்தர் என்றும் தேவையாக இருக்கிறார்.
பெரும் மதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கு என்று தாழ்மையான வணக்கம். இங்கு பேசினார்கள், எனக்கு கால் கொஞ்சம் மந்தம், அதனால அவங்க பேசுறதை என்னால் கேட்க முடியல. அதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கோ மற்ற தேவையும் எனக்கு இல்லை. அதாவது சுதந்திர போராட்டத்துல இள வயசுலயே 18 வயசுலயே நான் கலந்துருந்தேன். அதனால உங்ககிட்ட என்னுடைய சரித்திரத்தை சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒரு சிலரை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்றேன். இன்றைக்கு இருக்கிற புஸ்தகங்கள்ல வடிகட்டித்தான் எழுதியிருக்கிறாங்க ஒழிய என்ன போன்ற சிறைய தொண்டர்கள் ஜெயிலில் பட்ட கஷ்டத்தை உங்ககிட்ட யாரும் சொல்லலை. அந்த புஸ்தகத்திலேயே எழுதல. இப்போ சுதந்திரம் வரும்போது, சுதந்திரம் வந்த அன்றைக்கு நான் ஸ்கூல்ல தொழில் பயிற்சியில இருந்தேன். அன்றைக்கு சுதந்திரம் வந்தது. அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுங்க ஒரு 500 பேர் அங்க கூடி நின்று கொடியேற்றினாங்க. அங்க ஒரு மூலையில நானும் நின்று இருந்தேன். கொடியேற்ற போகும்போது அந்த கொடியேற்றுறவரை கூப்பிடுறதுக்காக போய் அவரை கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அவருக்கு வயசு 100 கூட இருக்கலாம், மேலும் இருக்கலாம். அவர் பிரெஞ்சு பாதிரியார். அவர் தான் கொடியேற்றினார். அப்போ அவங்க கொடியேற்றுறதுக்கு அவரை போய் 2 மற்ற பாதிரியார் கூட்டுக்கு நாங்க வரும்போது வந்து அந்த இடத்துல கொடிமரத்துக்கு நின்று ஒரு சுத்தி பார்த்தார். அந்த பாதிரியார் பிரெஞ்சு பாதிரியார் என்ன பார்க்கிறாருன்னு உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த கூட்டத்துல உள்ள நுழைஞ்சு வந்தார். எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க, என்ன பார்க்கிறாரு இவரு அப்படின்ட்டு. ஆனா நான் ஒரு கோடியில ஒரு மூலையில நின்று இருந்தேன். என் கையை பிடிச்சிட்டுக்கனே வந்து அந்த கொடி கம்பத்து பக்கத்துல அவர் பக்கத்துல என்ன நிறுத்த வச்சு அவர் கொடி ஏத்தினார். அந்த பெருமை இன்னமும் என்ன ரொம்ப உயர்ந்த நிலையா கண்டான் நினைக்கிறேன். கொடியேற்றி முடிஞ்ச பிற்பாடு கயிறை கட்டுறதுக்கு மற்ற பாதிரியார்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க கயிற்று கம்பத்துல கட்டிக்கிட்டு இருக்கும்போது என் முதுகுல தட்டினார். தட்டி சுதந்திரம் கேட்டீங்க, வந்துடு, இப்போ உனக்கு சந்தோஷம் தானேன்னு கேட்டார். என்னால பதில் சொல்ல தெரியல, பயம். நான் ரொம்ப சின்னவன், அவர் இந்த பெரிய கேள்வி கேட்கிறார். நான் கையை கும்பிட்டுங்கன்னு நின்று இருந்துட்டேன். தட்டி கொடுத்துட்டு போயிட்டார். ஆனா அதுல எனக்கு ஒரு பெருமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பெருமை. ஆனா தெரியாத பெருமைப்படணும் எனக்கு தெரியாது. டெல்லியில மவுண்ட் பேட்டன் நிக்கிறாரு, பக்கத்துல பண்டித ஜவஹர்லால் நேரு நிக்கிறாரு. மவுண்ட் பேட்டன் பிரிட்டிஷ் கொடியை இறக்கிறாரு, நேரு கொடியை ஏத்துறாரு. இந்த அற்புத காட்சி வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் இந்த இடத்துல அந்த பாதிரியார் பக்கத்துல நின்று இந்த கொடியை ஏற்றும் போது அங்க டெல்லியில் இருந்த சம்பவம் போற எனக்கு நடக்குது. வேறு இந்த மாதிரி ஒரு அந்நிய நாட்டரும் நம்ம இந்தியனும் சேர்ந்து நின்று கொடியேற்றது வேற எங்க இருந்திருக்க முடியாதுன்றது என்னுடைய எண்ணம். அத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இதெல்லாம் புத்தகத்தில் வர போறது இல்லை. ஜெயிலுக்கு போனோம், எங்களுக்கு ஜெயில பிடிச்சு போனாங்க, கொண்டு போய் சப்ஜெயில அடைச்சிட்டாங்க. அப்போ சொந்தக்காரெல்லாம் பார்க்க வந்தாங்க. எல்லாரும் வந்தாங்க, அவங்கள போலீஸ் விட்டுது, ஒன்னா விட்டாங்க. என்னுடைய தந்தை அப்பா அவர் என்ன பார்க்க வந்தார். சுருக்கமா சொல்றேன், அவர் என்ன பார்க்க வந்தார். ரொம்ப கண்ணீர் விட்டு கதறினார். நான் ரிமாண்ட் இருக்க பார்த்துட்டு என் கூட இருந்த நண்பர்கள் என்னை விடவே இல்லை அவரை பார்க்கறதுக்கு. அதன் பிறகு அவர் கேட்டுக்கினார், நான் பையனை பார்த்துட்டு போயிடுறேன், என்னை விடுங்கன்னு கேட்டார். அப்புறம் இவங்கெல்லாம் விலகி என்ன அவர் பார்வைக்கு விட்டாங்க. கதறி அழுதார்.
அழுதுட்டு மேல போட்டிருந்த துண்டால தான் முகத்தையும் கண்ணையும் தொடச்சிக்கின்னு ஒரு வார்த்தை சொன்னார், தெய்வீக வார்த்தை. இந்த வயசுல உனக்கு இது தேவையில்லை, ஆனா செய்துட்ட, தைரியமா. இதெல்லாம் தமிழ்நாட்டிலே சொல்லி உனக்கு இப்ப தேவையில்லை, ஆனா செய்துட்ட, தைரியமா சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் கொண்டு போறாங்க பெல்லாரி அலிபுரம் கேம்ப் ஜெயிலில் உள்ள அடைச்சாங்க. சாப்பாடு என்ன தெரியல, இதெல்லாம் புத்தகத்துல நீங்க கேட்டு பார்க்க முடியாது. புத்தகத்துல யாரும் எழுதலை. அதை எழுதுனா கேவலம் நினைச்சாங்களோ அல்லது தான் புத்தகம் வியாபாரம் நடக்காதுன்னு நினைச்சாங்களோ என்னமோ தெரியாது. உள்ள போனா சாப்பாடு கட்டி சாப்பிடும், அவ்வளோ பெருசு. அதை ஒன்று கொடுப்பாங்க. ஒரு கரண்டியில ஒரு குழம்பு அள்ளி ஊற்றுவாங்க. அந்த குழம்புல குறைஞ்சது ஒரு 10 புழுவாவது இருக்கும். அந்த கீரை இருக்குது இல்லையா, தண்டு கீரை, அந்த கீரையில புழு இலையில இருக்கும். அதை எடுத்து போடுறதுக்கு அங்க நாதி கிடையாது, எழுதுறதுக்கு புசகமும் கிடையாது. அது நெல்லு ஒரு 10-20 நெல் இருக்கும். கல்லு மண் எல்லாமே அதுல வேணும்னு போட்ட மாதிரி இருக்கும். அங்க அதைத்தான் சாப்பிட்டான். அந்த கீரைத்தண்டு விளைஞ்ச இடம் தெரியுங்களா, அங்க மலை ஜலம் கழிக்கிறதுக்காக ஒரு 10-15 சின்ன சின்ன அறைகள் இருக்கும். அதுல போறத கொண்டு வந்து இங்க கிரிமினல் கைதிகள் 1 மாசம் 2 மாசம் இப்படி தண்டிக்கப்பட்டவங்களால பள்ளம் எடுப்பாங்க. நீளம் பள்ளத்தை எடுத்து அதுல கொண்டு வந்து கூட்டி விடுவாங்க. அதுல மண்ணை தள்ளி மூடிட்டு கீரை விதைய போட்டுருவாங்க. அழகா விளையும், தளதளன்னு இருக்கும் அந்த விளைச்சல். ஆனா அது கூடவே இந்த பூச்சியும் வந்துடும். இந்த பூச்சி தட்டி போடுறது கூட யாரும் கிடையாது, எல்லாம் அந்த குழம்புலயே இருக்கும். அந்த கீரை தண்டனுடைய காம்பு இருக்குது, அதே மாதிரி இருக்கும் அந்த புழு. என் புழுவா கீரை தண்டு எதே காம்பான்னு தெரியாது. அதுதான் சாப்பிட்டாங்க. தினம் இதையே சாப்பிட்டாங்க. சுதந்திரம் சும்மா வந்துள்ள. ஆனா இன்றைக்கு புத்தகத்தை எழுதிக்கிற அந்த அளவுக்கு இல்லைன்னா அதை விட கீழே கஷ்டப்பட்டிருக்கிறோம். திடீர்னு லட்டிச்சாரு. அந்த கொடுமையை காண எந்த புத்தகத்திலையும் லட்டிச்சாரு. 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் அது, அதுக்கு மேல. இதுக்குள்ள பல உயிர் சேதங்கள், கண்ணு போச்சு, கால் போச்சு, மண்டை உடைஞ்சது, இப்படி சேதாரம் ஏற்பட்டது. இவங்களை தூக்கி போய் ஆஸ்பத்திரியில போட்டாங்கன்னா கும்பலா வாரி போய் போட்டாங்கன்னு தான் சொல்லணும், எடுத்து போய் போடல, வாரி போய் போட்டாங்க. இப்படி பல உயிர்கள் அங்க சேதாரமாச்சு. ரத்தத்தை சிந்தனம். அதாவது இப்ப புஸ்தகங்கள்ல ரத்த ஆறு ஓடுச்சு அப்படின்னு எழுதுறாங்க. இல்ல, ஓடுமா? ஓடாது. அது மிகப்படுத்தப்பட்டது. ஆனா ரத்த ஓடைய நான் பார்த்திருக்கேன். ரத்த ஆறு, ரத்த வாய்க்கா. அதாவது அந்த வெள்ளாரிக்கு உள்ள போன உடனே சீதபேதி தான் வரும், டிசென்ட்ரி. அது ரத்தமா போகும். இந்த ரெட்டிச்சார்ஜ் நான் சொல்ற காலத்துல நாங்க மொத்தம் 10,000 பேர் இருந்தோம். ஆனா இருந்தாலும் நான் 500 பேர் இருக்கும்போது தான் போயிடாங்க. அந்த ரத்தம் அந்த மலத்தோடு சேர்ந்து போய் வாய்க்கால ஓடும். ரத்த ஆறுன்றது இல்லை, ரத்த வாய்க்கால நான் பார்த்தேன். இதையெல்லாம் அறிவு அங்க ஊற்றி அதுல மண்ணை தள்ளி அதுல கீரையை விதைச்சு அந்த கீரையைத்தான் சாப்பாட்டு கொடுத்தேன். பயங்கரமா இருக்கும், சாப்பிட முடியாது. 6 மாசம் இதை நான் சாப்பிட்டேன். ஏன்? நம்ம நாடு சுதந்திரம் அடையணும், ஆங்கிலேயர் வெளியே போகணும். எந்த விதமான சுயநலாதரை இல்லவே இல்லை. நாடு நல்லா இருக்கின்றது ஒன்றை தவிர வேற இந்த குறிய கிடையாது. இந்த வந்தே மாதரம் அது ஒரு பெரிய சக்தி. அதாவது அந்த சக்தி வந்தே மாதரம் சொல்ல, ஒரு அடி மேல விழும்போது வந்தே மாதரம் நம்ம சொன்னா அந்த நாடு நோக்காடே தெரியாது. இதுதான் அங்க கேட்டுது.
அபயக்குரல் ஒண்ணுமே கேட்கல. யாருமே அழுதாங்க. ஆனா இந்த மாதிரி இல்லை. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் இதை ஒன்ன சொல்லித்தான் அழுதான். அதெல்லாம் எல்லாரையும் கொண்டு போய் தூக்கி போய் ஆஸ்பத்திரியில போட்டு அதை பண்ணி ஒரு சிலர் மட்டும்தான் என்ன மாதிரி அடியோட போயிடுது. அதில் ஏறக்குறைய அந்த ஒரு 100, 150, 200 பேருக்கு மேல ஊனமாயிட்டாங்க. கை கால் ஒடிஞ்சு போச்சு, மண்டை செதறி போச்சு, பல்லு உடைஞ்சு போச்சு, கண்ணு போயிடுது, புருவங்கள் கீழே கிடந்தது, காது கீழே கிடந்தது. அந்த மாதிரி அடிச்சாங்க. 3 நிமிஷம் தான். இதுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு போர்க்களம் ஆகி போச்சு. அப்ப அங்க நெல்லூர் கோபால் ரெட்டி அங்க இருந்தாரு. மதுரை வைத்தியநாதர் எங்க கூட இருந்தாரு. அவங்களாம் ரொம்ப கண்டிச்சாங்க. அவங்க பெரிய வகுப்புல இருந்தாங்க. நாங்கள்லாம் சி கிளாஸ்ல இருந்தோம். அவங்களும் எங்க கூட கட்ட மீறி வந்து கலந்துக்கினாங்க. அப்படிப்பட்ட தியாகத்தை பண்ணோம். சுயநிலைமை இல்லை. உயிர் போனாலும் பரவாயில்லை, உயிருக்கு அங்க சாதாரணமா நினைச்சு கூட பார்க்கல. அப்படி வந்தது தான் இந்த சுதந்திரம். இதை யாரும் சொல்லல. இத கொஞ்சம் எல்லாத்தையும் சுதந்திர போராட்டத்தை எழுதும்போது சுதந்திர போராட்டம் தான் சொன்னாங்களே ஒழிய அந்த சுதந்திர போராட்டத்தால் நாங்க பட்ட கஷ்டத்தை யாரும் சொல்லலை. நாங்க அவங்கள ஒண்ணு எதிர்பார்க்கல. இப்ப அதாவது சுதந்திரம் வந்த பாடு கொஞ்ச நாள் பொறுத்து போஸ்ட் எல்லாம் போட்டாங்க, எதுக்கோ போட்டாங்க. கூலி உயர்வு கேட்டாரத்தான், குண்டடிப்பட்டு செத்தாரத்தான். இது இப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு பூரா போஸ்ட் விட்டு. கூலி உயர்வுக்கு தான் அவர் குண்டடிப்பட்டார். நாங்க எந்த உயர்வும் கேட்கல. தேசம் நல்லா இருக்கணும், நம்ம நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், சுபீட்சமா வாழணும் அப்படின்ற அந்த நோக்கத்தை இது புஸ்தகங்கள்ல இவ்வளவு கீழே வந்து யாரும் எழுதலை. இதை யாரும் கேட்கவும் இல்லை. யாரா எழுதுறவங்க கூட ஏதாவது கேட்பாங்கன்னா கேட்கவும் இல்லை. இன்னும் பலது உங்களுக்கு சொல்ல, நாங்க பட்ட கஷ்டம் அங்க இன்னும் பலது சொல்லலாம். ஆனா நேரம் இல்லை, சொல்ல முடியாது, கஷ்டப்பட்டோம். புஸ்தகத்துல தெளிவா எல்லாத்தையும் எழுதலை. ஏன்னா ஒரு சிலர் அவங்க வியாபார நோக்கத்தோடும் அதை எழுதினாங்க. பலவிதமா எழுதி மிகப்படுத்திட்டாங்க. உண்மையிலே அந்த உழைப்பை அவங்க சொல்லலை. அதோட நாங்க எங்களை வெளியில விட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய சுய வலியில எல்லாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோம். இதை உங்களுக்கு சொல்லணும்னு ஒரு எண்ணம் எனக்கு. மேடையில பேசுறவங்க பூரா சுதந்திர போராட்டம் தான் சொன்னாங்க. அந்த போராட்டத்துக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு யாரும் சொல்லலை. அவங்களுக்கு சொல்ல தெரியாது. இப்போ என்ன மாதிரி எல்லாம் போயிட்டாங்க. 5 பேர் என்னமோ தான் இருக்காங்களாம் தமிழ்நாட்டுல. என்ன மாதிரி 5 பேர். அத நாங்க அந்த பாராட்டெல்லாம் கிடைக்கும், எங்களை பாராட்டுவாங்க, நாம பெருமைப்படுத்துவாங்க அப்படின்னு நாம வரல. இன்றைக்கு இந்த மடத்துல என்னை கூப்பிட்டு கௌரவிச்சு இவ்வளவு பெரிய மரியாதை கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கல. இவ்வளவு பெரிய மரியாதை அவங்களுக்கு இன்னும் நான் இருக்கக்கூடிய நன்றி வணக்கம். You're all gifted in the sense that you are here in a very august presence, and please join me first of all in offering our humble pranams to Adhyaksha Maharaj, Srimat Swami Gautamanandaji Maharaj, our pranams to Dharmishnanandaji Maharaj, Satyajnananandaji Maharaj, Mahamedanandaji Maharaj, and of course greetings to Professor Kamakoti, our Sathiyamurthy judge who is there, Mr. Siva, another devotee who is here, and more importantly I think celebrating the 75th year of independence. I think it was a real occasion for us to felicitate and take his blessings of Thyagi and Devanathan. I think we are all gifted to be here, to be in his presence, to share the stage, and more importantly I think
the way he communicated and shared his experiences which were prior to India achieving independence. I think it's a great input for all of us to understand the kind of suffering and the kind of difficulty people had gone through to reach the stage where today we are free and we are on the path of development. So a big namaskar to him and thanks to him for sharing his experiences. I've come here to talk about service, and the term Ramakrishna mission and service are intertwined and almost synonymous, I would say. It's one for the other. And that's the kind of impression and feeling all of us have when we hear that Sri Ramakrishna mission is involved in various activities. I think the path has been actually set by Swami Vivekananda, and he has said that they only live who live for others. The rest are more dead than alive. That's the simple and powerful message he has given to all of us, highlighting the importance of service. And the Ramakrishna mission has been following this path in various activities. I think I have been associated with a lot of these activities. And if you have to really look at it, education, Kalvi Murai, a huge amount of colleges, schools, universities, technical education, enna mari education eduthundalum Ramakrishna mission is there to provide that kind of an education for students. So it's a huge investment which is being made for the future of this country, because ultimately the future is all with you, and education plays a very important role in this whole process. Education kapram, if you take medical care, once again, I think they run hospitals, they run a lot of dispensaries, and they also provide free medicine, especially for the poorer sections of the society. Engenga theviyo angallam paathu vaidyathukku they invest a lot of money. Also in the rural areas where people are not able to access medical facilities, they have mobile vans which are there, which actually reach health to the doorstep of the rural people. So that's the kind of framework under which the Ramakrishna mission serves as far as the health is concerned. Rural welfare, they are doing a lot of activities, especially in rural places where they conduct tuition centers. They provide a whole lot of facilities for upliftment of the rural people. I think rural initiatives are a very critical aspect of service which Ramakrishna mission is involved in. Tribal welfare. Engenga tribal villages are tribal people are more, both education and health and social upbringing. I think all these activities is something where the Ramakrishna mission is getting involved through its own monks, through devotees, through various people who are committed to this service. It reaches to every part of this society. Once again, women upliftment. There is a whole lot of nursing colleges which are being run. There are centers where training is being given for rural women to practice, do tailoring classes, and machines are provided to them to give a livelihood for these women to be independent on their own. Now, in the Mari over incident, I think the whole day will be spent on just talking about என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் ராமகிருஷ்ணா மிஷன் எங்கெங்க பண்றாங்க, யார் யாருக்கு போய் சேர்றாங்கன்னு. பட் சர்வீஸ் ஆஸ் அ பாத் இஸ் இன்டர்ட்வைன்ட் வித் ராமகிருஷ்ணா மிஷன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். ஐ திங்க் தட்ஸ் அ கிரேட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தட்ஸ் அ கிரேட் வே இன் விச் த சர்வீஸ் இஸ் பீங் ரீச்ட். Now, service-nu பொறுத்த வரைக்கும், this whole activities, if you see, today the mission has almost about 198 centers in India, and it also has around 68 centers worldwide. So 265 centers, units are today operating and providing this kind of service day in and day out, 24 hours across the length and breadth of this country and across the world. That's unimaginable for one institution to reach to so many millions of people and provide them the kind of benefits. If you want to see in the rupee terms, pona oru varsham last year, the Ramakrishna mission has spent
almost 900 crores of rupees in reaching out for the poor people. I mean, that's, and CSR activity la naanga sollumbodhu, this 900 crores is actual value. Enna benefits makkalukku poi sernu, whether it's education, health, rural upliftment, and there are no overheads in this entire process. There are so many devotees, there are so many volunteers, the monks actually spend their time reaching out in all these areas. அதுக்கெல்லாத்தையும் நீங்கள் ஒரு வேல்யூ போட்டு பார்த்தேன்னா 1000 கோடிக்கு மேலே this one institution has been serving the society year after year for more than 125 years. I think that's service of a very, very different nature. It's unimaginable to even look at it from that perspective. The other important aspect is there is a confusion between service and charity. எங்கே போனாலும் ஒரு சேரிட்டின்னு ஒரு வேர்டு உள்ள கொண்டு வந்து a lot of institutions take credit for being charitable. Somehow the word charity conveys that the person who provides the charity is at a slightly higher level, ஒரு மேலான இடத்துல, and the person who receives the charity is actually at a slightly lower level. So there is a difference which is seen. And charity பொறுத்த வரைக்கும் somebody has an ego, somebody takes credit for what is being done, and this is something which Swami Vivekananda has actually shunned it. He has given a very simple equation. Equations are something which you study day in and day out. He has defined this entire process of giving in a very simple definition, where he says that the joy of giving must be greater than or equal to the joy of the receiver. Simple stated, யாரு வந்து அந்த சர்வீஸ் கொடுக்குறாலோ they have more enjoyment, more joy than the person who's receiving this particular service. Naturally, if somebody is receiving a benefit, அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், they feel happy that they are receiving it. But if you really take that the giver is going to have that much more happiness, that much more joy, the involvement is something which is complete. This is Swami Vivekananda's definition of how service must actually reach the people, right? So if you imagine in your mind ஒரு service orientation எப்படி நடக்கிறது அப்படின்னா உங்க மைண்ட்ல what pops up is that in case of any emergency, in case of need, there is a monk who wears a saffron, who is reaching out to the people, who is joyful, who is smiling, and who is compassionate. அந்த மாதிரி ஒரு குணத்துல they are transferring the kind of benefits and providing succor to all those who are really in need of such activities. So it is important that we know that as giver there is no ego. We are part and parcel. I think Professor Kamakoti and others have stressed about the divinity in the individual. If you can connect the divinity in you with the divinity in the receiver, then we are all one. And that's why Vivekananda has once again made a very, very simple and powerful statement. Service to mankind is service to God. That's the kind of equation which all of us must carry forward. All of you are studying today in various schools, institutions, various classes up to 12th, I'm told. So over the next few years, you will all go to higher institutions, college going, engineering colleges, professional institutions. And thereafter, after your higher degrees, all of you will find your own vocation in life. You will move up the corporate ladder. You will take important positions. But எங்க இருந்தாலும், எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும், எந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் நீங்க சொசைட்டிக்கு பண்ணாலும், always remember that service is the touchstone, right? Philanthropy is your guiding light. Other நீங்க always you keep it as your touchstone and guiding light for all your activities. The moment you have this higher ideal of philanthropy, of service as part of your entire structure, you will feel more stronger. Your character gets built up, right? நிறைய difficulties வரும் உங்க ஆஃபீஸில், உங்க அட்மாஸ்பியரில். You will have the courage to take bold decisions and face all these difficulties. It builds you as a person where you feel pride in what you do and how you are contributing to the
upliftment of the society. That's the real benefit of having this cornerstone of philanthropy and service as your orientation. It gives you tremendous happiness and it allows you to take people in this journey along with you with happiness and joy. So, I think we have listened to a whole lot of statements and sayings, and it's endless. Enga ponalum you will always keep hearing Vivekanandaroda various statements which are there. I think he actually brings in religion into this framework of service and says, be good and do good. That is the whole of religion. In simple terms, be good and do good. So let me invite all of you in this journey. Let us start by doing one good deed every day. எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல காரியம் நம்ம செய்கிறோம். அது ஒவ்வொரு நாளும் அதை செஞ்சுட்டே போயிட்டு இருக்கும்போது we walk on this path of joy and glory, and I am sure as we are celebrating the 75th year, we will walk to the next 25 years, and while we celebrate our 100th year of independence, we will be a developed country with joy and happiness across all the sections of the society. Yeah. Best wishes to all of you. Jai Hind. பூஜைக்கும் போற்றுதலுக்கும் உரிய சுவாமி கௌதமானந்த மகாராஜ் அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். சுதந்திர போராட்டத்தை பற்றி புஸ்தகத்தில் படிச்சிருக்கோம், யாரோ சொல்லி கேட்டிருக்கிறோம். ஆனால் நேரடியாக இன்னைக்கு சொல்லும் போதே கொஞ்சம் கண்களில் தண்ணீர் வந்தது. இவ்வளவு பேர் தியாகம் செய்து இந்த நாடு இன்னும் இப்படி இருக்குதே, நம்மளுடைய பங்களிப்பு என்னவா இருக்கணும் அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த பெருமைக்குரிய இந்த சுதந்திர போராட்ட தியாகி அவர்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். நீதியரசர், நம்முடைய BPCL முன்னாள் சேர்மன், மற்ற மடத்தினுடைய துறவி பெருமக்கள், எங்களை மாதிரி உள்ளவங்களை எல்லாம் தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய மடத்தினுடைய மேலாளர் சுவாமிஜிகள், பிரம்மச்சாரிகள், பக்தர்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். சென்னை ராமகிருஷ்ண மடத்தை பொறுத்த மட்டுக்கும் சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னாரோ அதை செய்துட்டு இருக்கிறாங்க. நிறைய இடங்களில் கொள்கை ஒன்றா இருக்கும், செயல்முறை வேறாக இருக்கும். ஆனால் இங்கே சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னாரோ அது செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆத்மனோ மோட்சார்த்தம் ஜெகத் ஹிதாயச்சா. ஒரு தனி மனிதனுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கும் இந்த ராமகிருஷ்ண மடத்தினுடைய கொள்கை அமைந்திருக்கு. அதை 100க்கு 100 எல்லா விஷயத்திலையும் பார்க்கலாம். ராமகிருஷ்ண மடத்தில் நடைபெறக்கூடிய பணிகளில் முக்கியமாக ஆன்மீக பணி, அது ஆன்மீகத்தில் முன்னேறினவங்க தான் சொல்ல முடியும். நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறது, இந்த கோவிலினுடைய அமைப்புகள் எல்லா மதத்தை எல்லா கலாச்சாரங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கோவில். கோவிலினுடைய பெயரே சர்வ சமய சமரச கோவில். இங்கு எல்லா மதங்களும் ஒன்று. அதை வலியுறுத்தக்கூடிய வகையில் இங்கே வழிபாடுகள் அமைகின்றன. அடுத்தது பக்தர்களுக்காக, இல்லறவாசிகளுக்காக அந்தர்யோகங்கள், சிறுவர்களுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் முகாம்கள் இங்கே நடக்குது. அதை தவிர ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், முழு மனித மேம்பாடுக்காக அந்த குழந்தைகளுக்காக யோகா பயிற்சிகள் நடக்குது. மடத்தினுடைய ஒரு பிரிவு விவேகானந்தர் இல்லமாக அங்கே இருக்கு. ராமகிருஷ்ண மடம் 125 ஆண்டுகள் தாண்டிட்டு இருக்கு. 125 ஆண்டுகளுக்கு முன்னாடி சுவாமி விவேகானந்தர் எதை கொண்டு இந்த ராமகிருஷ்ண மடத்தை வரணும்னு நினைச்சாரோ இன்றளவுக்கு தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆன்மீக பத்திரிகைகள், இது ஆன்மீக மாடல். 1,65,000 ராமகிருஷ்ண விஜயம் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. அது பெரிய விஷயம். எங்கு நாத்திகம் அதிகமாக இருக்கு சொல்றோமோ அங்க 1,65,000 ராமகிருஷ்ண விஜயம் பத்திரிகைகள் இங்க மாதம் வெளிவந்துட்டு இருக்கு.
வேதாந்த கேசரின்னு ஒரு ஆங்கில பத்திரிகை, அது கிட்டத்தட்ட 15,000 மாத பத்திரிகைகள் சந்தா வெளியே வந்துட்டு இருக்கு. 2 புத்தகம் கிடைக்கக்கூடிய ஷோரூம் இருக்கு. ஆன்மீகத்தை பற்றி அறியணும்னா அந்த புக் ஸ்டாலுக்கு போகணும். முடிந்தா எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு புஸ்தகம் சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறு, ரா கணபதி எழுதின புஸ்தகம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் பல தவறான தீவிரவாதியாக இருந்தார். அவர் இந்த ரா கணபதி புஸ்தகம் படித்துட்டு 4 நாள் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் இந்த ராமகிருஷ்ண மடத்தில் வெளிவந்துட்டு இருக்கு. இதை தவிர ஆன்மீகம், இதை தவிர உடல் உபாதைகளுக்காக ஒரு அருமையான மருத்துவமனை இங்கே செயல்பட்டு வருது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 600-700 பேர் வராங்க. இப்போ இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, வெறும் ₹1 டோக்கன் வாங்கி மருத்துவரை பார்த்து சிகிச்சை பண்ணி எல்லாம் பெறதுக்கு எல்லாமே ₹1. மருந்து மாத்திரைகள்லாம் சேர்த்து ₹5. எந்த உலகத்தில் இருக்கோம்னே தெரியல. எந்த நாட்டில் மருத்துவம் வியாபாரமாகி விட்டதோ இங்கே மருத்துவம் சேவையாகி விட்டது. இங்கே டெய்லி இது நடந்துட்டு இருக்கு. எல்லா விதமான பரிசோதனைகளும் இங்கே கிடைக்கும். மருத்துவர்கள் சேவை செய்வதற்கு காத்திருக்காங்க, தயாரா இருக்காங்க. அப்படிப்பட்ட மருத்துவர்கள். ஆனா வெளியே விளம்பரங்கள், பிரச்சாரங்கள் இல்லை. ராமகிருஷ்ண மடத்தினுடைய செயல்முறை அனைத்துமே அமைதியானது. ஏன்னா சாரதா அம்மா பேரில் இருக்கிற மடம் இல்லையா, அதனால சாரதா அம்மா மாதிரியே எல்லாம் அமைதியா இருக்கும். விளம்பரங்களே இல்லை, சத்தம் போடாம. இது எதை குறிக்கிறதுனா, சமுதாயத்துக்கு சேவை செய்யும் போது ஐயா வரதராஜன் சார் சொன்னாங்க, கொடுக்கிறவர் உயர்ந்து விடுவார், வாங்குறவங்க தாழ்வா காமிக்கிற மாதிரி சேரிட்டின்னு சொன்னாங்க. ராமகிருஷ்ண மடத்துல கொடுக்கிறவரும் வாங்குவரும் 2 பேருமே கடவுளை சாட்சியா வச்சிருக்கனால 2 பேருமே ஆன்மீக முன்னேற்றம் அடைகிறாங்க. இதுல யாரும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்னு சொல்றதுக்கே இல்லை. அடுத்தது கிராம முன்னேற்றம். அகில பாரதத்திற்கே ஒரு கிராமத்தை முன்னுதாரணமா எடுத்து அதை முன்னேற்றுவதற்காக ராமகிருஷ்ண மடம் பாடுபட்டு இருக்கு. இங்கேருந்து கிட்டத்தட்ட 55-60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மெய்யூருங்கிற கிராமத்தை தத்து எடுத்து அந்த கிராமத்தில் விவசாயம், ஆன்மீகம், கல்வி, மருத்துவம், சுய தொழில், பெண்களுக்கான முன்னேற்றம் எல்லா வகையிலையும் இந்த ராமகிருஷ்ண மடம் வேலை செய்துட்டு இருக்கு. அந்த ஊர்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா 15-20 கிலோமீட்டர் தள்ளி தான் டாக்டரே பார்க்க முடியும். அங்க இங்கேருந்து மருத்துவ குழு போய் அங்க இருக்க மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அருமையான சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல கல்லூரி மாணவர்களுக்காக புத்தக வங்கி, பணம் கொடுத்து எல்லா புஸ்தகத்தையும் வாங்க முடியாதவங்களுக்காக இங்க நம்ம லைப்ரரி ஒன்று இருக்கு. அந்த லைப்ரரியில் புத்தக வங்கி செயல்பட்டு வருது. எல்லா வகையான புஸ்தகங்களும் இருக்கு. குழந்தைகளுக்காக, பெரியவர்களுக்காக எல்லாருக்குமே அங்க புஸ்தக பணிகள், அங்க புஸ்தகம் லைப்ரரியில் ரொம்ப அருமையா செயல்பட்டு வருது. இதை விட பால மந்திர், அது தவிர விவேகானந்தா யூத் ஃபாரம் இளைஞர்களுக்காக, விவேகானந்தா யூத் ஃபாரம் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை தோறும் இங்க நடக்குது. இளைஞர்களை சரியா வழிகாட்டணும். ஏன்னா அந்த வாலிப பருவத்தில் தான் அவனுடைய வாழ்க்கையை அவன் திட்டமிடணும். சரியான டயத்தில் அவனுக்கு சரியான விஷயங்களை சொல்லி, அவங்களுக்கு விவேகானந்தருடைய கருத்துக்களை சொல்லி சிறந்த நாட்டினுடைய குடிமக்களை ஆற்றக்கூடிய ஒரு பணியை ராமகிருஷ்ண மடம் இங்கே செய்துட்டு வருது. பக்கத்தில் ஒரு குடிசை பகுதி இருக்கு, ராமகிருஷ்ணாபுரம் காலனின்னு. அந்த காலத்தில் ராமகிருஷ்ண மடம் ரிலீஃப் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அது ராமகிருஷ்ணாபுரம் காலனின்னு இருக்கு. அங்கே இருக்கிற மக்களுக்கும் ராமகிருஷ்ண மடம் எல்லா விதமான பணிகளும் செய்துட்டு வருது. இதை தவிர சுவாமி விவேகானந்தர் சேவையை வலியுறுத்தும் போது அவர் ஒன்று சொல்றார். சிவபெருமானை வழிபடுவது உயர்ந்த வழிபாடு தான். கோவிலில் போய் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்றோம், பூஜை எல்லாம் பண்றோம், உயர்ந்த வழிபாடு. அந்த சிவபெருமான் சந்தோஷம் அடைவார். ஆனால் சிவபெருமான் எப்போ ரொம்ப சந்தோஷப்படுவார்னா, ஏழைகளிலும் தரித்திரர்களிலும் மன வளர்ச்சி குன்றியவர்களிடம் தொழுநோய் பாதிக்கப்பட்டவர்களிடமும் நீ இறைவனை வழிபட்டு அவர்களுக்கு சேவை செய்தால் அந்த சிவபெருமான் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்னு சொல்றான். அதை தான் ராமகிருஷ்ண மடம் செயலில் செய்துட்டு இருக்கு. ஆன்மீகம் அப்படின்னா வெறும் பூஜை மட்டுமல்ல, ஆன்மீகமும் சேவையும் ஒரு பறவையினுடைய 2 இறக்குகள்
இறக்கைகளாக கொண்டு இந்த ராமகிருஷ்ண மடம் செயல்பட்டு இருக்கு. எல்லாத்தையும் விட எங்களை மாதிரி இருக்கக்கூடிய இல்லறவாசிகள் எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த ராமகிருஷ்ண மடத்தில் சேவை செய்வதற்காக ஒரு இடமும் கொடுத்து வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வகையில் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு மறுவாழ்வும் ராமகிருஷ்ண மடம் கொடுத்துருக்கு. இதை தவிர முக்கியமாக சுவாமி தபஸ்யானந்தர் அப்படிங்கிற மகான் ஆரம்பிச்சு வச்ச யார உலகம் பாவி குஷ்டரோகி தீண்டத்தகாதவர்கள்னு ஒதுக்கி வைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட தொழுநோய் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பணியும் ராமகிருஷ்ண மடம் செய்துட்டு வருது. 1988 இந்த பணி துவங்கப்பட்டது. ராமகிருஷ்ண மடத்தில் 34 ஆண்டுகள் இந்த பணி தொடர்ந்து செய்துட்டு வருது. நம்ம தெருவில் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மருந்து சாப்பிட்டு நோய் குணமானவங்க, அவங்க தொழுநோயாளிகள் அல்ல. ஆனால் கை கால்கள் பார்ப்பதற்கு விகாரமாக இருக்குதுனால அவங்கள குஷ்டரோகி அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க. அவங்களால நோய் பரவலை. யாரை உலகம் ஒதுக்குகிறதோ அவர்களை ராமகிருஷ்ண மடம் அரவணைக்குகிறது. அவங்களுக்கு இங்கே ராமகிருஷ்ண மடத்தில் பிச்சை எடுக்காமல் தடுத்து கௌரவமாக வாழக்கூடிய ஒரு செயல்முறையை இங்கே ராமகிருஷ்ண மடம் செய்துட்டு வரும். இது இந்த ராமகிருஷ்ண மடத்தில் இந்த தொழுநோய்களுக்காக இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செய்யக்கூடிய சேவை கம்யூனிட்டி பேஸ்டு ரீஹாபிலிட்டேஷன். அதாவது இவங்களெல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி காட்டில் வச்சு லெப்ரசி காலனின்னு ஒன்று உருவாக்கி அந்த மாதிரி பணியை ஆதரிக்காமல் இவங்கெல்லாம் அவங்கவுங்க வீடுகளிலே இருக்கணும், கௌரவமாக வாழணும், அவங்களுக்கு தேவையான பொருளாதார உதவி, அவங்க காலில் உணர்ச்சி இருக்காது, கையில் உணர்ச்சி இருக்காது, சூடுபட்டால் தெரியாது, அப்போது புண்கள் வந்தால் அவங்களுக்கு தெரியாது, அந்த புண்களோடு தான் அவங்க வாழ வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட புண்களுக்காக 2 மருத்துவ ஆராய்ச்சிகள் ராமகிருஷ்ண மடம் மேற்கொண்டது. கிங்ஸ் இன்ஸ்டிடியூட், CLRI, அதன் மூலமாக விஞ்ஞானிகள்லாம் வரவழைச்சு ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்கிறோம். அவங்க மத்தியில் சுய உதவி குழுக்கள் வச்சிட்ருக்கிறோம். அவங்களுடைய கால் புண்களை பக்கத்திலே விட மாட்டாங்க. அவங்க கால் புண்களை ராமகிருஷ்ண மடத்தில் அவங்கள காலை உப்பு தண்ணியில் ஊற வச்சு ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அவங்கள புண்களை ஆற்றி அவங்க நல்ல ஒரு நாட்டினுடைய குடிமக்களாக மாற்றக்கூடிய பணியையும் இந்த ராமகிருஷ்ண மடம் செய்துட்டு வருது. நன்றி, நமஸ்காரம். பெருமதிப்பிற்குரிய தவ திரு சுவாமி கௌதமானந்த மகாராஜ் அவர்களின் திருவடிகளை வணங்கி மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு, மாணவர்கள் ஏராளமாக இந்த போட்டியில் கலந்து கொண்டு இன்று பரிசு பெற வந்திருக்கிறீங்க. இது நம்ம நாட்டினுடைய 75வது சுதந்திர தின விழாவை ஒட்டி நடத்தப்பட்ட போட்டிகள். முதல்ல பேசின காமகோட்டி ஐயா மற்றும் நம் பிரதம மந்திரியின் கனவு இன்னும் 25 ஆண்டுகளில் நமது இந்தியா பெரிய வல்லரசாகி உலகத்துக்கு குருவாக விளங்க வேண்டும் என்று சுவாமி விவேகானந்தரின் கனவை நனவாக்குவதற்கு ஒரு முக்கிய அடியெடுத்து வைத்திருக்கிறது. அதில் உங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு. எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இந்த 25 வருஷத்தில் நமது நாட்டை எல்லா துறைகளிலும், ஒரு துறை இல்லாமல் எல்லா துறைகளிலும் முன்னணியாக, உலகத்திற்கு முன்னணியாக விளங்கி மற்ற நாடுகளுக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்ற மிக மிக அற்புதமான ஒரு கருத்து, ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாணவர் இல்லத்தின் அங்கு ஏழைகளின் அரண்மனை என்று சொல்லப்படுகிற ஒரு கட்டிடம் இருக்கிறது. அதனுடைய 100ஆண்டு விழாவில் நமது மேதக ஆளுநர் பேசும்போது சொன்னார், உலகத்தில் இருக்கிற அந்த அழிக்கக்கூடிய சக்தி அணுகொண்டு இன்னும் எத்தனை விதமான
இதெல்லாம் இருக்கோ அது உலகத்தை பல தடவைகளை அழித்து விடலாமா. ஒரு தடவை அழிச்சாலே இந்த பூமி இருக்காது. ஆனால் அவ்வளோ ஆயுதம் பலம் மற்ற நாடுகள்லேயும் எல்லா நாடுகள்லேயும் இருக்கு. ஆனால் அமைதிக்கான வழி எங்கே இருக்குன்னா அது நம் பாரத நாட்டில் மாத்திரம்தான் இருக்கிறது. ஸோ இந்த செய்தியை, இந்த கொள்கையை, இந்த நம்ம பாரத நாட்டினுடைய தத்துவத்தையும் அந்த ரிஷி முனிகள் கண்ட உண்மையையும் எல்லோருக்கும் சொல்லி மற்ற நாடுகளை அந்த அழிவிலிருந்து காக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு பாரத நாட்டிற்குரிய இளைஞர்கள் உங்கள் கையில் தான் இருக்கிறது. நம்ம சுவாமிஸ் எல்லாம் ஃபாரின் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அங்கே போய் இந்த வேதாந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லும்போது இந்த மாதிரி இந்த கருத்துக்களால் நீங்கள் மிக நல்ல நிலையை அடையலாம், உயர்ந்த மனிதனுடைய உயர்ந்த நிலையை, மனிதனுடைய உயர்ந்த தெய்வீக நிலையை அடையலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்களாம், உங்கள் நாடு இவ்வளோ ஏழையாக இருக்குது, வறுமையில் இருக்குது, கல்வி அறிவில் குறைச்சலாக இருக்குது, சுகாதாரத்தில் குறைச்சலாக இருக்குது, உங்கள் நாட்டிலேயே இதை செய்ய முடியலன்னா நீங்கள் எப்படி எங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு கேட்பாங்களாம். ஸோ அந்த நிலை இப்போ மாறிடுச்சு. இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், இதில் எல்லா துறையிலையும் நம்ம முன்னேறிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நாடு எல்லா துறையிலையும் வல்லவர்களாக விளங்கும் போது, நம்ம அந்த வேதாந்த கருத்துக்களை சொல்லும்போது மற்ற நாடுகள் பணிந்து அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகையினால உங்களுக்கு இந்த 75வது சுதந்திர தின விழா நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். நமது தியாகி ஐயா எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நாம் இந்த 25 வருஷம் இது அமிர்த காலம் அப்படிங்கிறாங்க. இந்த 25 வருஷம் நம்ம எந்த காரியத்தையும் சேர்ந்து பண்ண அது நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை தரும். இந்த காலத்தை நழுவ விட்டால் பின்னால் அந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு எல்லாம் பெரியவங்க சொல்கிறாங்க. ஆகையினால அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கண்ணு முன்னால் இப்போ கேட்டோம், காதார கேட்டோம் அவங்க பட்ட கஷ்டம். நீங்களும் அந்த மாதிரி எல்லாரும் கஷ்டப்பட்டு நம்ம பாரத நாட்டை மிகப்பெரிய வல்லரசாக, வல்லரசுன்னா நம்ம போட்டி போட போகிறதில்லை, இங்கே தான் அமைதிக்கான செய்தியும் நல்ல ஒரு மனித வளர்ச்சி, சேவை. இப்போ சேவையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி சேவை, அந்த மாதிரி சேவைக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள்லாம் நல்ல இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், எல்லா துறைகளிலும் நீங்கள் சிறந்து விளங்கணும். அதுதான் நீங்கள் நாட்டுக்கு பண்ணுற மிகப்பெரிய சேவை. அந்த சேவையின் மூலமாக நம்ம பிரதம மந்திரி மற்ற நாடு பூராவும் எடுத்திருக்கக்கூடிய அந்த கொள்கைகளை நம்மளை ஈடுபடுத்தி நிச்சயமாக அந்த 100வது வருஷம் நம்ம ஒரு சிறந்த நிலையை அடையவும். அது உங்கள் கையில் ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு. இதை நழுவ விடாமல் எல்லோரும் நாம் பயிற்சி செய்து அந்த உன்னத நிலையை அடைவோம். அதற்கு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், சாரதா தேவி அம்மையார் உடைய பூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டேன். நன்றி. ஓம் ஸ்தாபகாய தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. நமஸ்தே யதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபஹாரிணே. அன்புடைய சுவாமி தர்மிஷ்டானந்தஜி, அன்புடைய அண்ணா தியாகி என் தேவநாதன், அண்ணான்னு எது கூப்பிடுறேன், அவருக்கு 97, எனக்கு 94, அதனால் அண்ணா அவரும் இல்லையா. ஆகவே அவர் தியாகின்னு ஒன்று போட்டுருக்காரு. தியாகின்னு சன்னியாசின்னு அர்த்தம். நான் சன்னியாசி, அவர் தியாகி. இன்னொரு அண்ணா. ஸோ அண்ணா தேவநாதன்
ஸ்ரீ வரதராஜன், ஸ்ரீ சிவா மற்றும் நம்ம காமக்கோட்டி இங்கேருந்து போயிடுச்சு ஸ்ரீ சத்தியமூர்த்தி மற்றும் என்னுடைய துறை சகோதரர்களே, என்னுடைய இளைஞர்களே, அன்புடைய இளைஞர்களே, இவ்வளோ வெள்ளம் ஆசாதி கா அமிர்த் மஹோத்சவ் ஒட்டி இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் எல்லோரும் பங்கெடுத்துட்டு இருக்குங்க. ரொம்ப அழகான சொற்பொழிவுகளை கேட்டிருக்குங்க. காமக்கோட்டியவர் ரொம்ப நல்லா பேசியிருக்காரு, சத்தியமூர்த்தி நல்லா பேசியிருக்காரு, தேவனார் தான் அற்புதமாக பேசியிருக்காரு. அவ்வளோ போது அவர் எக்ஸ்டெம்பர் பேசுவார் நான் நினைக்கவே இல்லை. அவ்வளோ கணீர்னு ஒரு தொண்டை ரொம்ப அமக்கலமாக இருந்தது. அவரும் பேசியிருக்காரு, வரதராஜன் நல்லா பேசியிருக்காரு, சிவா பேசியிருக்காரு, சத்யஜானந்தஜி பேசியிருக்காரு. நல்லா எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த ஆசீர்வாதத்தையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமிர்த உற்சவத்தில் நாம் எல்லாரும் இந்த நாடெல்லாம் இந்த 75 வருஷங்கள் நம்ம சுதந்திரம் வந்த பிறகு இதை கொண்டாடிட்டு இருக்கோம். இதை முதல் தடவை நான் நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய உற்சவமாக இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலாம், காமாக்காலேருந்து கட்ச் வரலாம், இந்தியாவிலெல்லாம் இல்லத்தார்கள், சாமிஜிகள், வெவ்வேறு நிறுவனங்கள், எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிகள் எல்லாம் கலந்து இப்படி ஒரு கொண்டாட்டம் நடந்துட்டுருக்குது. நான் இப்போ தான் எல்லா இடத்துலையும் வட இந்தியாவில் சுற்றிட்டு வரேன். எங்கெங்கே பார்த்தாலும் இப்படி எல்லா இடத்துலையும் ஒரு திரங்கா கொடி ஆச்சரியம். பார்த்தா நமக்கு தெரியுது இந்த நாடு இப்போ வீழ்த்தி எழுந்துட்டுருக்குதுன்னு அர்த்தம். சுவாமிஜி என்ன சொன்னார்? அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச் சொன்னார். விழித்திரு, எழுந்திடு, லட்சியத்தை அடையாமல் நிற்காதே அப்படின்னு ஒரு கூவல் விட்டார். நாம் அதெல்லாம் கேட்டிருக்கோம். இப்போ பார்த்தா நம்ம நாடு கொஞ்சம் வீழ்த்தின்னு இருக்குதுன்னு தோணித்து. இந்த அமிர்த உற்சவத்தை இதை ஒட்டி இந்த அழகான மீட்டிங்கே நடந்துட்டு இருக்குது. எனக்கு என்ன சந்தோஷம்னா, நம்ம சுதந்திரம் வந்தப்போ 1947 நான் அப்போது ஜூனியர் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். அப்போ நம்ம ராத்திரி 12 மணிக்கு நம்ம சேரியில், நான் ஒரு சேரியில் தான் இருந்தேன் வில்லேஜில். அந்த இடத்துல அங்கே 2-3 வீடுக்காரன் நம்ம கலந்து ஒரு உயர்ந்த வீடுக்கு மேலே இந்த கொடியை ஏற்றணும். ராத்திரி 12 மணிக்கு எல்லோரும் வந்தே மாத்திரம் பாடணும். அப்போது ஆகவே எனக்கு அது நினைவு வருது. இப்போது அந்த வயசில் அவ்வளோ எல்லாருக்கும் ஒரு தேசபக்தி. அப்போ அதோட முஸ்லீம்கள் இருந்தால், இந்த பக்கம் முன்னால் வெவ்வேறு சாதாரணமான மனுஷர்கள், நாமெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுகள் எல்லாரும், வயசானவர், இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து கொடி ஏற்றி என்ன சந்தோஷம். அப்போது என்ன சுதந்திரத்துக்கு முதல்ல நாம் பார்த்துருந்தோம். நான் 47 வரலன்னா ஏறக்குறைய 18 வருஷம் பிரிட்டிஷ் ரூலில் நான் இருந்திருக்கேன். எந்த வேலையும் பண்ண முடியாது. நம்ம புத்திசீலர்கள்லாம் ஒன்று என்ன பெரிய பெரிய ஐடியா கொடுத்தாலும் எல்லாத்தையும் தள்ளி போட்டுருவா. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு தானே தன் வழியாக போகும். அப்போ இது வேலை இது. அப்போ தான் யுத்தம் முடிஞ்சிது. இந்த 2வது உலக போர், வேர்ல்டு வார் 42 முடிஞ்சிருக்குது. ரேஷன் எல்லா இடத்துலையும், சாப்பிட்றதுக்கே ஒன்றும் கிடையாது. அது நடுவில் இந்த சுதந்திர உற்சவம் வந்தது. அது கிடைச்ச உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது அப்படியே அந்த சந்தோஷம் ஒரு 10-12 வருஷம் எங்கே பார்த்தாலும் ஒரு சந்தோஷம். அப்போது எல்லாம் ரொம்ப பஞ்சம் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது, எக்கனாமிக் ப்ராப்ளங்கள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் நம்ம ஒரு சுதந்திரம் ஆகிட்டோம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கௌரவம். இந்த பிரின்ஸிபால் ஒருத்தர் இருந்தார், பச்சைமுத்துன்னு. ஒரு பச்சைமுத்து பிரின்ஸிபால் சொல்லுவார், அடையப்பா இப்போ நமக்கு சுதந்திரம் கிடச்சிடுத்து. நான் வெளியில் போயிருக்கப்போ, அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்போ
நான் வெளியில் போயிருந்தேன் இதுக்காக மேலை நாட்டில் படிக்கிறதுக்காக. அப்போ எனக்கு பிரிட்டிஷ் சப்ஜெக்ட் போல போகணும், இந்தியன் கிடையாது. நான் பிரிட்டிஷ் சப்ஜெக்ட். அது பிரிட்டிஷ் ரூல் இருந்தது இந்தியாவில். எவ்வளோ அவமானமாக இருந்தது எனக்கு. நம்ம நாட்டு பேர் கூட இல்லாத நான் போனேன் ஓ பிரிட்டிஷ் சப்ஜெக்டா அப்படின்னு சொல்லுவேன். பிரிட்டிஷருடைய தாசனா நீன்னு அர்த்தம். அவ்வளோ அவமானமாக இருந்தது. இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவர் அப்போ வயசானவர், அதுக்கு அப்புறமே ரிட்டையர் ஆகிட்டார். அப்படின்னா 55 54 வயசு. இப்படி எல்லாருக்கும் ஒரு பெரிய கௌரவமான விஷயம், நம்ம சுதந்திரம் ஆகிட்டோம். இந்த சுதந்திரமானது அது அப்படியே நாம் முன்னேறி நடத்திருந்தவனா இந்த வேலைக்கு நாம் விவேகானந்தர் சொன்ன போல் பாரத நாடு உலகத்துக்கே ஒரு தலை நாடாகிட்டோம். ஆனால் நம்ம மறந்து போயிட்டோம். அது 10-12 வருஷத்துக்கு அப்புறம் அது பிரிட்டிஷர்கள் என்னை விட்டுட்டு போயிருந்தாலும் அதே எஜுகேஷனை கண்டினியூ பண்ணிட்டோம். இப்போ எல்லாரையும் மாதிரி பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பாங்க. இந்த டிஃபெக்டிவ் எஜுகேஷன், நம்ம கல்வியில் சரியான கல்வி நமக்கு கிடைக்கல. எல்லா ஆர்ட்ஸ்லேயும், ஹியூமனிட்டி ஸ்ட்ரீமில், டெக்னாலஜிக்கல் ஸ்ட்ரீமில், எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒருமையான நல்ல ஒரு அழகான எஜுகேஷன் நமக்கு கிடைக்காம போயிடுது. அதனால் அந்த பிரிட்டிஷர் காலத்தில் எப்படி இருந்ததோ அதே எஜுகேஷனை கண்டினியூ பண்ணிட்டோம். அதனால் என்னவாச்சு, அந்த பிரிட்டிஷ்காரன் நமக்கு வெள்ளைக்காரன் எஜுகேஷன் நமக்கு கொடுத்தான் நம்மளையெல்லாம் கிளார்க் பண்ணுறதுக்காக. அவன் ஆஃபீஸில் உட்காந்து அவன் என்ன சொல்கிறானோ அதெல்லாம் கணக்கு போட்டு அவனுக்கு கொடுக்குறது, அவனுக்கு டைப் பண்ணி கொடுக்குறது, இந்த வேலைக்காக தயார் பண்ணுறதுக்கு தான் அவன் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்தான் நமக்கு. அதுக்காக சிலபஸ் பண்ண அப்படி தான். ஆகவே நமக்கு ஒரு கேரக்டர் இல்லாத போயிடுது. கேரக்டர் இல்லாத எஜுகேஷன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நல்ல கேரக்டர், ஒரு ஒழுக்கம், நல்லொழுக்கம் இல்லாத எஜுகேஷனுக்கு ஒரு வேலையும் ஆகாது. நல்லொழுக்கத்தினால தான் மனிதன் எந்த வேலையானாலும் சாதிக்க முடியும். நல்லொழுக்கம் இல்லாதவன் எவ்வளோ வேணால் படிச்சிருக்கட்டும், எவ்வளோ டிகிரி வாங்கிட்டு இருக்கோம், அவன் அதிகமாக ஒன்றும் சாதிக்க முடியாது. இந்த நல்லொழுக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லை. பிரிட்டிஷ் எஜுகேஷனில் இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது. நம்ம மக்களுக்குள்ள பெண்கள், ஆண்கள் நிறைய பேர் காலேஜ் எல்லாம் படிக்கிறா. அவருக்கு நல்லொழுக்கத்தை பற்றி யாரும் ஒரு விழிப்பே விழித்தெழுங்கள், இல்லை அவங்க நல்லொழுக்கத்தை நல்லா பெருக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறவாளே கிடையாது. என்ன யார் சொல்கிறாளோ அந்த அவளுக்குள்ளே நல்லொழுக்கம் கிடையாது. ஏன்னா அவன் இந்த டிஃபெக்டிவ் எஜுகேஷன் வந்திருக்கா. இந்த மாதிரி ஒரு நல்லொழுக்கம் இல்லாத கற்றுக் கொடுக்காத ஒரு புத்தக கல்வி கற்றுக் கொடுத்து நம்ம நாடே முன்னேற முடியல. இன்றைக்கி உலகத்தில் சயின்டிஸ்ட் நம்பர் எடுத்தீங்களா, உலகத்திலே நாம் நம்பர் 3 இருக்கோம். முதல்ல அமெரிக்கா, 2வது இங்கிலாண்டோ ஃப்ரான்ஸோ இருக்கும், 3வது இந்தியா தான். அவ்வளோ சயின்டிஸ்ட் நம்மக்கிட்ட இருக்கா. ஆனால் நம்மளுடைய இன்வென்ஷன்னு புதுசு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஒன்றுமே கிடையாது. எதுக்கா? கல்வி சரியாக இல்லை. நமக்கு ஆன்ம விஸ்வாசம் கிடையாது, ஆன்ம நம்பிக்கை கிடையாது. நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவர் ரொம்ப குறைச்சது. பெரிய பெரிய டிகிரி வாங்கிட்டு இருக்கான் மொத்தம். ஒரு யங் மேன் எனக்கு தெரிஞ்சவன் பல ஆண்டுகளுக்கு முதல்ல கரக்பூர் ஐஐடியிலேருந்து பாஸ் பண்ணியிருக்கான். எம்எஸ்சி வந்துட்டு அவன் இதுவும் வேலை தேடிட்டு இருக்கான். நான் சொன்னேன், நீ என்னடா கரக்பூர் ஐஐடி பேர் போனது, இந்தியாவிலே முதல் நம்பர் 1 ஐஐடி அது. அங்கே எம்எஸ்சி பண்ணுறதுக்கு போஸ்ட் கிராஜுவேஷனு எதுக்காக வேலை தேடுற? நீயே ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிய, ஒரு டெக்னாலஜிக்கல் இது ஒன்று சின்ன ஆன்சிலரி இண்டஸ்ட்ரி ஒன்று ஆரம்பிக்கலாமே. அவன் சொல்கிறான், சுவாமி நான் கற்றுன்னு இருக்கிறதுனால இண்டஸ்ட்ரி ஒன்று நடத்த முடியாது, நான் ப்ரொஃபஸர் தான் ஆக முடியும். நான் சொன்னேன், என்னடா இது, எம்எஸ்சி ஐஐடி கரக்பூர்லேருந்து ஒரு சின்ன ஆன்சிலரி இண்டஸ்ட்ரி நடத்த முடியாது. ஆனால் நம்ம நாமக்கல்ல போனாங்களா எவ்வளோ 1000 பஸ்ஸுகள்லாம் பஸ் பாடி பில்ட் பண்ணி கிளாஸ் 8 பாஸ் பண்ணுவான். 15,000 20,000 25,000 சம்பாதிக்கிறான். அப்புறம் ஒவ்வொரு சாதாரணமான மனுஷன் கிளாஸ் 8 பாஸ் பண்ணுவான். 15 பேருக்கு வேலை கொடுக்குறான், 15 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கான். ஒரு கிளாஸ் 8காரன் என்ன கை வித்தை தெரியும் அவனுக்கு, அவன் கற்றுட்டு இருக்கான். அதனால அவன் சம்பாதிக்கிறான். நம்ம பெரிய பெரிய டிகிரி ஹோல்டர்ஸுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி கல்வி நமக்கு வந்ததுனால விவேகானந்தர் சொன்னார், நமக்கு
டெக்னாலஜியும் வேண்டும், சயின்ஸும் வேண்டும், மாடர்ன் ஹியூமனிட்டிஸ் வேண்டும், மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் வேண்டும், எல்லாம் வேண்டும். ஆனால் அதனோட நமக்கு வேண்டும் இந்த நல்லொழுக்கம் கொடுக்கும்படியான கல்வி. நல்லொழுக்கம்னா என்ன? நம்ம மனிதருக்குள்ள நல்ல மனிதர்களாகும். நமக்கு சயின்டிஸ்ட் நிறையா பேர் இருக்கா? நல்ல சயின்டிஸ்ட் எவ்வளோ பேர் இருக்கா? நல்ல சயின்டிஸ்ட்னா ஒரு பொருளை நீ இதை ரிசர்ச் பண்ணுன்னு சொன்னால் டைம் பார்க்கக்கூடாது. சயின்டிஸ்டானவன் அவன் 10 மணிக்கு போய் 4 மணிக்கு ஆஃபீஸ் மூடிட்டு வரக்கூடாது. அது உள்ள அந்த வேலை பண்ண 10 மணிக்கு போக மாட்டான், 8 மணிக்கே போவான். எல்லாம் ஆஃபீஸெல்லாம் முடிஞ்சு போச்சு, 4 மணிக்கே அவன் ராத்திரி 10 மணி வரை வேலை பண்ணுவான். அப்போ தான் அவன் இந்த புதுசான விஷயம் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி நல்ல சயின்டிஸ்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுதான் நல்லொழுக்கம் இருந்த சயின்டிஸ்ட் நமக்கு வேண்டும். நல்லொழுக்கம் இருக்க இன்ஜினியர் வேண்டும், நல்லொழுக்கம் இருக்க ப்ரொஃபஸர்கள் வேண்டும். இந்த நல்லொழுக்கன்றது ரொம்ப முக்கியமானது. இந்த நல்லொழுக்கத்தில் தான் விவேகானந்தரும் ராமகிருஷ்ணரும் நமக்கு திரும்பி சொன்னால் நல்லொழுக்கம்னா என்னன்னா உண்மையோடு இருக்கணும், பயப்படாதே, உண்மையை சொல்லு, உண்மை போல நடா, உண்மையை பேசி, உண்மை போல் சிந்தனை செய். அதோட என்ன உனக்கு யார் என்ன பயப்படுத்தினாலும் பயப்படாதே. அந்த மாதிரி உண்மையை சொல்கிறவா நமக்கு வேண்டும். உண்மையான வழியில் போகணும். யாரோ ஒரு டெம்ப்டேஷன் கொடுத்தா அதுக்காக நீ ஒரு கெட்ட வேலை பண்ணக்கூடாது. ஏன்னா எனக்கு கல்வி இருக்குது, கல்வி கற்றுட்டு இருக்கேன், நானே பணத்துக்காக எதுக்காகவும் உண்மையை விட மாட்டேன். இது பெரிய விஷயம். இந்த உண்மையை சொல்கிறது நம்ம பிடிச்சிடமான காந்தியடிகள் சொன்ன போல நம்ம நாடு நிறைய முன்னேறி போயிட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் டிசானஸ்டி எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் உண்மை வழியில் வந்துட்டுருக்கோம். இந்த 7-10 வருஷமாக பார்க்குங்க, ஒரு புதுசான ஒரு உற்சாகம் வந்துட்டுருக்குது. என்ன நம்ம இளைஞருக்குள்ள இந்த ஒரு உண்மையை பற்றி ஒரு பற்று உண்டாயிருக்குது. இந்த உண்மையை எடுத்துன்னு முன்னேறிட்டு இருக்கா, ஆன்ம நம்பிக்கை வந்துட்டு இருக்குது. இதை போல் உண்மை போல நமக்கு ஒரு புனிதமான மனம்னு சொல்லணும். மனசில் எப்போவுமே எல்லாரையும் நேசிக்கணும். எல்லோரும் நமக்கு சேர்ந்தவர்கள், யாரும் அந்நியர்கள் இல்லை. நம்ம தேசத்தில் இருக்க எல்லாரும், அவன் மொழி எதுவான இருக்கட்டும், அவன் ஜியோகிராஃபிக்கலி எந்த ஸ்டேட்காரனாக இருக்கட்டும், அவன் எந்த ஜாத்தியான இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், எல்லாம் நமக்கு சேர்ந்தவர்கள். நம்மளாம் அண்ணன் தம்பிமார்கள், அக்கா தம்பிமார்கள். இப்படி ஒரு எண்ணம் மனசில் இப்படி வந்ததுன்னா இதுதான் புனிதம். இந்த புனிதம் நமக்கு வேண்டும். நம்ம இளைஞருக்குள்ள நம்ம நாடு மக்கள்னா எல்லாரும் நம்ம ஒரு பெரிய பெரிய குடும்பம், நம்ம இறைவனோட குடும்பம் அப்படின்னு நினைக்கணும். எல்லாரையும் நேசிக்கணும். நேசிக்கிறோம் இல்லைன்னா யாரையும் நம்ம மோசம் பண்ண மாட்டோம். யார் நம்ம நேசிக்கிறோமோ அவரை மோசம் பண்ண மாட்டோம். அந்நியர்களை போய் நாம் மோசப்படுத்துவோம். ஆனால் நமக்கு நாம் நேசிக்கிறோமோ அவர்கள் கூட எப்போவுமே ஆனஸ்டாக இருப்போம். ஆனஸ்டி தானாகவே வரும். இந்த புனிதமான எண்ணங்கள் நமக்கு வேண்டும். இது ஒரு நல்லொழுக்கத்தினுடைய இன்னொரு சத்குணம். இது மூணாவது செல்ஃப்லெஸ்னஸ், சுயநலமின்மை. எனக்குன்னு சொல்லாது, 4 பேருக்காக நான் உழைக்கணும். விவேகானந்தர் சொன்னார், 4 பேருக்காக உழைக்கிறாளோ அவர்களுக்காக வாழ்கிறாளோ அவர்கள் தான் உண்மையாக வாழ்கிறார். மற்றவர்கள்லாம் அது பிணங்கள் போல அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா மற்றவர்களுக்காக இப்போ நீங்கள்லாம் இளைஞர்கள் பெரியவராக போகுங்கோ, நிறையா சம்பாதிக்க போகுங்கோ, எப்போ இந்த மனசில் வச்சுக்கோ, இவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அது உங்களுக்காகவும் செலவு பண்ணிக்கோங்க. ஆனால் மற்றவர்களுக்காகவும் கொஞ்சம் அது உள்ள ஒரு பங்கு செலவிக்கணும். இது நல்லொழுக்கத்தினுடைய ஒரு அம்சம். இது இருக்கணும் நமக்கு. அப்போ நல்லொழுக்கம் இருக்குது. 4வது 5வது ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு இறை நம்பிக்கை வேண்டும். இப்போ இந்த பெரிய ஐஐடி டைரக்டர் சொன்னார், நாம் பூஜை பண்ணுறதும் நம்ம வழிபாடு நம்ம தர்மம் இதை விடக்கூடாது. பகவான் இருக்கார், நமக்கு நம்பிக்கை. பகவான் யாருன்னா பகவான் நம்ம எல்லாருக்கும் தந்தை தாய். அவருக்கு இந்த தந்தை தாய்க்காலுக்கும் 1,00,000 குணம் அதிகமான தந்தை தாய். நம்மளை நேசிக்கிறார். அவர் ஜட்ஜு கிடையாது. அவர் நம்மளை பனிஷ்மெண்ட் பண்ண மாட்டார். நம்ம ஊழல்களெல்லாம் நமக்குள்ளே இருக்க தோஷங்களெல்லாம் ஒரு மன்னிச்சுடுவார். அந்த மாதிரி ஒரு தந்தை தாய் அவர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் இந்த உலகத்தை எல்லாம் நடத்துகிறார். அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிடுவோம்னா நமக்கு எல்லா சக்தியும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை. அவர் இருக்காரு, அவர் எல்லாம் பண்ணுவார். என்னை நேசிக்கிறார் அவர், என்னுடைய தந்தை தாயவர், நான் அவருடைய குழந்தை. இந்த ஒரு நம்பிக்கை நம்ம குழந்தைகளுக்கு எல்லாருக்கும், இளைஞர்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் வரணும்.
எதுக்காக சொல்கிறேன், இது முக்கியமாக பரீட்சை ரிசல்ட் வந்த உடனே எவ்வளோ பசங்க, ஹை ஸ்கூல் பசங்கோ, காலேஜ் பசங்கோ, ஐஐடி பசங்கோ, டெக்னாலஜிக்கல் காலேஜ் பசங்கோ தற்கொலை செஞ்சுக்கிறேன். எதுக்காக? ஒன்றுமே இல்லை, நான் ஃபெயில் ஆகிட்டேன், உலகத்தில் இன்னொன்றும் இல்லை. இந்த ஒரு கிளாஸில் ஃபெயில் ஆனது ஒரு பெரிய விஷயமாயிடுதான். மனித ஜென்மம் எப்படி கொடுத்துட்டு என்ன சாதிக்க முடியும்? நாம் அது நினைவில்லாமல் நான் இப்படி ஃபெயில் ஆகிட்டேன், அப்பா அம்மா என்ன சொல்ல போகிறா, சமுதாயம் என்ன சொல்ல போகிறது, இது எதுவோ மனசில் ஒரு பயமோ வச்சுட்டு தயக்கம் வச்சுட்டு தற்கொலை செஞ்சுக்கிறார். ஆனால் முதல்லேருந்தே உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இறைவன் இருக்கார், அவர் நான் படிச்சுட்டு இருக்கேன், அவருடைய குழந்தை, இந்த தடவை பாஸ் பண்ணலைன்னா அடுத்த தடவை பாஸ் பண்ண போகிறேன், அடுத்த தடவை பாஸ் பண்ண 3வது தடவை பாஸ் பண்ண போகிறேன், அவர் என் பின்னால் இருக்கார். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தானாகவே வரும். அவர்களால் பிரார்த்தனை செய்யும். அவர் உள்ளே உட்காண்டிருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷேர் திஷ்டதி, நம்ம இதயத்திலே உட்காண்டிருக்கார் பகவான். அவருக்கு சொல்லு, இறைவா என்னை கைவிட்டுட்டியா, நீ தந்தை தாயை அவனை நம்பிட்டு இருந்தேனே. பேசுங்க அவர் கூட பிரார்த்தனை செய்யுங்க. பாருங்க, உங்களுக்கு எங்கே இல்லாத சக்தி வரும். எவ்வளவோ பேருக்கு இந்த மாதிரி சக்தி வந்திருக்குது, உங்களுக்கும் வரப்போகிறது. ஆகவே இறை நம்பிக்கை, இந்த இறை நம்பிக்கை மூலமாக பிரார்த்தனை, இது 5 வந்ததுன்னா உங்களுக்கு நல்லொழுக்கம் வந்துடுத்து. 1 சத்தியம், 2வது புனிதம், 3வது சுயநலமின்மை, 4வது 5வது இறை நம்பிக்கை மற்றும் பிரார்த்தனை. இது வந்ததுன்னா நம்ம ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் யமனாயிடுவார். யமனாயிடுன்னு எல்லாத்தையும் சாதிப்பார், எதுக்கும் பயப்பட மாட்டா. இன்ஜினியரானா பெஸ்ட் இன்ஜினியர் ஆகும், டாக்டர்னா பெஸ்ட் இன்ஜினியர் ஆகும், பெஸ்ட் டாக்டர் ஆகும். சைன்யத்தில் போனோன்னா பெரிய கமாண்டர் இன் சீஃப் பிரிகேடியர் ஆகும், இல்லை லெப்டினன்ட் ஜெனரல் ஆகிடுவான். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி தான் இருக்கும். இந்த நல்லொழுக்கம் மற்றும் நல்ல கல்வி, இது 2ம் உங்களுக்கு கிடைக்கணும். அதுக்கு அந்த மாதிரி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரும் சாரதா தேவியாரும் மற்றும் விவேகானந்தரும் ஆசீர்வாதம் செய்யட்டும்னு பிரார்த்தனை செஞ்சு இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெயராம் கிருஷ்ணா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. I am S. Sandeep Kumar of grade 9 from Srimati Krishna Mulchan Maheshwari Vivekananda Vidyalaya. Now I am going to read my essay of Swami Vivekananda's vision of an ideal India. Swami Vivekananda. Arise, awake and stop not till the goal is reached. This message was given by a personality with an incomparable charisma, wisdom and caliber. His teachings were far ahead in time and helped the world understand India and its development. He was none other than Swami Vivekananda. He was a man of an action, a change maker who went beyond the clutches of race, religion and nations and emerged as a man of the millennium. His ideologies became the voice of the 21st century. While alive, he played hero, and after he died, he became an inspiration for the past and present generation. He introduced India to the West at the Parliament of Religions and thrilled the world with the eternal philosophy of universal brotherhood. Swami Vivekananda's vision of an ideal India. Self-reliant India. Swamiji thought that the first step towards self-reliant India is to acknowledge our glorious history and reclaim our position among other nations. Swamiji said, on one side, New India is saying, if we only adopt Western ideas, Western language and Western manners, we shall be as powerful as the Western nations. On the other, Old India is saying, by imitation of others' idea, it never becomes one's own. Nothing unless earned is your own. So we can learn from the West, but we should not imitate their ways. We can take ideas from them, but we have to observe them in our own way. To educated India. Swamiji advocated education as the most powerful weapon for change and not a tool for employment, but rather a life-building and character-making assimilation of ideas that would equip themselves for the struggle of life. Students should get the type of education which would help them and let them stand by their own feet. 3. Vasudhaiva Kudumbakam, meaning the world is a family.
The idea of India and Hindutva was beyond caste, creed, color, and region or race. Spirituality which teaches people that God resides in everyone and no one should be harmed. So, we must not think about the differences between people and we must consider everyone as our family. Empowered youth. Swamiji wanted the youth of India to have muscles of iron and nerves of steel, inside which dwells a mind, the same material. For India as a spiritual torch-bearer, India with its powerful weapon of spirituality can broaden the horizon of scientific, social and political agendas. He dedicated his life to spread spirituality across the world. Strong India with its values. Swamiji throughout his life focused on the idea of man-making, and according to him, through this process, India will arise awake once more and the ancient mother will be sitting on her throne, regenerated, more glorious than ever. Healthy India, a healthy and fit India that honors yoga, healthy diet and Ayurveda as a chief mantra. Medical facilities should be accessible to each and everyone. Everyone should donate organs and encourage others to do noble work. Woman empowerment. A country that sees women as assets, not as liabilities. Swamiji also that if every woman is learned, our country will become more glorious than ever. Corruption-free India. India as a country with no corruption is a dream of Swami Vivekananda. Employment. Deserving candidates should get jobs rather than reserved candidates. This way the country's economy will rise. Discrimination. A country gets true independence and freedom when there is no discrimination. No hunger. India should be self-sufficient in food where no one is dying of hunger. Conclusion. These are the visions of Swami Vivekananda of an ideal India. If these visions were implemented, India will become an ideal country. Thank you. Namaste everyone, I'm Sanjana from Vivekananda Vidyalaya. If there is any land on earth that can lay claim to be the blessed Punya Bhumi, the land where humanity has attained to its highest, towards the generosity, towards the gentleness, towards the calmness, towards the purity, and above all, the land of introspection and spirituality. It is our motherland, India. India has 4,000 years of peacefully existed. Here activity prevailed when the Greece does not exist, when the Rome was not thought of, when the very fathers of the modern European who lived in forest and painted themselves blue. Even when the history had no record and traditional days does not peer into the gloom of that intense past. Every Indian loves his or her country more than his or her life. Therefore, every particle is sacred. That is why a true Indian always sings its praise. In every particle sleeps a martyr, and every stone has a history, and every inch of this land is a history of sacrifice. Our Mother Bharat is irrigated by the sacred waters of sacred rivers. These rivers are the symbol of respect and devotion. Many cultural and religious festivals have been held on the banks of these rivers. Every Indian feels blessed by dipping themselves into the water. Innumerable places of pilgrimage which form our cultural heritage has grown on the banks of these rivers. Some of the sacred rivers are Ganga, Yamuna, Mahanadi, Godavari and many more. The Triveni Sangam in Allahabad is a confluence of three rivers, the Ganga, the Yamuna and mythological Saraswati river. India is a land of unity and diversity. The international borders divide our country, but however, we have learned to live in unity and diversity. And further, the international borders solidify this land. Despite many foreign invasions, like the British rule and the Mughal rule, however, India's unity and integrity is still maintained. India is a beautiful country, and it has given birth to famous personalities in literature, science, who have given their technologies, ideas, and innovations to the entire world. Some of the famous heroes are Aryabhatta, Swami Vivekanandaji, Shakuntala Devi, Kapil Dev, Milkha Singh, and many more. They are all famous across India. India has launched a number of satellites like Agni and Prithvi,
which have strengthened India's power and helped us in the weather forecast and many more. These help India in improving inch by inch, and everything is beautiful in our country. We as Bharatians follow epic lessons from the Mahabharata and Ramayana. Along with time, we turn modern by holding on to the moral values and practices. India is a land of saints and seers, which is really great. The Muslims worship the mosque, the Hindu worship the temple, and Gurudwaras of Sikhs are found in hook and every corner of our country. India is a beautiful country. We have a lot of words to say about it. And it wears a beautiful crown which is symbolized by the great Himalayas. And the splendid architecture attracts millions of people from abroad. The architecture, sculpture, painting, dance, music form the constituents of India. India has a beautiful environment and village beauty which cannot be explained in few minutes. I'm sure my mother Bharat, she will grow old, but she'll never ever lose her glitters or shine. My nation, my pride, my India, my right. Jai Hind, Bharat Mata ki Jai. Thank you, Yogalakshmi. Incidentally, it's a small yogi. Her name is also Yogalakshmi. மேடையில் இருக்க பெரியவங்களுக்கு வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபஸ்ட்டு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே அருமையாக இருந்தது. செலக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஜூரி 2-3 பேர் உட்காந்து பார்த்தோம்.
இந்த ஸ்கூலு இந்த ஸ்டூடெண்ட்டுன்னு இல்லாமல் நம்பர் மட்டும் கொடுத்துருந்தாங்க. நம்பர் வச்சு செலக்ட் பண்ணோம். அதில் பெஸ்ட்டு அப்படின்னு நாங்கள் செலக்ட் பண்ணது வந்து அதான் பெஸ்ட்டுன்னு இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. அதில் அதிகமான ஒரு பாயிண்ட்டு 2 பாயிண்ட் அதிகமாக வாங்கினது 1, 2, 3ன்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். அதுலேயும் இந்த இண்டிபெண்டன்ஸ் முக்கியமாக சொல்லணும். சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறது கஷ்டம். நீங்கள்லாம் வந்து படிச்சிருக்கீங்க தவிர ஐயா மாதிரி அதெல்லாம் அனுபவிச்சதில்லை. இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், பைக்கில் போகலாம், காரில் போகலாம். ஆனால் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு நடந்து தான் போகணும், ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் போகக்கூடாதுன்னு சொன்ன பீரியடு ஐயா சொன்ன மாதிரி ஜெயிலில் போட்டு அடித்து பல பேர் உயிர் தியாகம் பண்ணி கிடைச்ச சுதந்திரம். இப்போ அதை படிக்கிறத விட விஷுவலாக காட்டும் போது கஷ்டம். நம்பகத்தன்மை, மேக் பிலீவ், தட் இஸ் சினிமா. விஷுவல் மீடியாவில் வரும்போது அது காட்டும்போது மக்கள் நம்பணும், இது இப்படி தான், இதுதான். ஒரு பிரிட்டிஷ்காரன் இந்தியன் அடிக்கிறான் அப்படின்றப்போ சினிமாவில் என்ன பண்ணுவீங்க? பிரிட்டிஷரை கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கலாம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து அந்த பிரிட்டிஷ் காஸ்டியூம் போட்டு ஒருத்தர் அடிக்கிறாரு அப்படின்னு காட்டுறீங்க. அடிக்கும்போது நிஜமாக அடிக்கிற மாதிரி இருக்கிற அதை நம்பணும். நம்ம டாக்குமெண்ட்ரி பண்ணலாம், ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம், மூவி பண்ணலாம். ஆனால் எதுவுமே வந்து ஒரு பிலீவபிலிட்டி இருக்கணும். இப்போ பல பேர் வந்து சும்மா வந்து சொல்கிறதுக்குன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க, செல்ஃபின்னு எடுத்து அனுப்புறீங்க. அந்த செல்ஃபோன்லாம் இல்லாத காலம் ஐயா மாதிரி ஆளுங்க கஷ்டப்பட்டது ரெக்கார்டட் இது கிடையாது நம்மள்கிட்ட. அவர் சொன்னார் நூலில் எழுதலை, புக்கில் எழுதலை, படமாகவும் இல்லை. அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது அது கேட்கும்போது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின இண்டிபெண்டன்ஸை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்த தலைமுறைன்னு இதோட ஒரு 4 தலைமுறை தாண்டியாச்சு. இதுக்கப்புறம் அவர் காமகோடி சார் சொன்ன மாதிரி 2047 இந்தியாவுக்கு அந்த நிலைமை வரணும். நம்பர் 1 சோஷியலாக மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாகவும் எல்லா விதத்துலையும். ஸோ அதுக்கு நீங்கள் தான் எதுவுமே பண்ண முடியும். இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது கஷ்டம். அது ஐயா சொன்னது முதற்கொண்டு எல்லாருமே கேட்டிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. ஸோ அதை நல்லபடியாக பயன்படுத்துங்க. சுவாமிஜி சொன்ன மாதிரி நல்ல ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து சயின்ஸ் படிக்கலாம், மேத்ஸ் படிக்கலாம், என்ன வேணால் படிக்கலாம். ஆனால் ஒழுக்கம்ன்றது ரொம்ப 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 அவசியம், முக்கியம் லைஃப்பில். ஸோ நான் அப்படியே பேசிக்கிட்டே போகலாம், ஆனால் அது இழுக்காமல் ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அகிலத்திற்கே முதல் மொழியாகி ஈரடிகளால் உலகை அளந்து முச்சங்கத்தால் வளர்க்க பெற்று நாற்றிசையிலும் புகழுடன் இளங்கி ஐம்பெரும் காப்பியங்களை தாங்கி அறுசுவையில் இனித்து ஏழிசையில் இன்பம் பண்ணாய் மிளிர்ந்து என் வனப்புகளோடு நவரசம் காட்டும் தமிழே தலை வணங்குகிறேன். அது மட்டுமல்ல, ஆன்றோர்கள் சான்றோர்கள் மேடையில் வீற்றிருக்கின்ற மகராஜ் அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ பெருவிழாவில் கலந்து கொண்டது நான் பெற்ற பெரும் பேறு. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டுகிறேன். விடிந்தால் பள்ளிக்கூடம், பள்ளி முடிந்தால் திறன் பேசியில் அடங்கிவிடும் நம் மாணவ கண்மணிகளுக்கு சுதந்திரத்தை பற்றி என்ன தெரியும்? தெரிய முற்பட்டாலும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூபில் இல்லாத சுவாரஸ்யமான விஷயங்கள் இதில் இருக்குமா என்ற பொதுவான எழுப்பும் கேள்விகளுக்கு இன்றைய மாணவர்களுக்கு நடுவில் உன்னிடம் உள்ள திறமையை எண்ணிப்பார், எழுந்து நின்று உன் ஞானத்தை வெளிப்படுத்து, அதன் மகத்துவத்தை நீ உணர்ந்த அடுத்த நிமிடமே உலகம் உன்னிடம் வசப்படும் என்ற சுவாமிஜியின் கூற்றுக்கு இணங்க திளாய் வந்து நின்று என் எண்ணத்தை பொடி பொடியாக்கி என்னை நடுவராக அமர்த்திவிட்டனர் இம்மாணவர்கள். எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளே உள்ளன,
உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்பதில் நம்பிக்கை வை என்ற சுவாமிஜியின் வாசகத்தை தாங்கி நின்ற என் கண்மணிகள் பலர் பங்கு பெற்று பேசினர். இதில் யாரை விடுவது, யாருக்கு முதல் மதிப்பெண்? So, first I would like to call essay writing competitions, the winners from 1 to 5. First prize goes to Sandeep Kumar S of 9th standard from Vivekananda Vidyalaya, Kirumil Road. I request our Revered Swami Gautamanandaji Maharaj to hand over first few prizes. Please give them big hand. If he is nothing putting down the gold thoughts on the paper. Second prize, Samiksha M of 11th B, RTM Vivekananda, Center of Third prize, Elocution of 10th standard, Jayagopal Garudia. Elocution. Fourth prize goes to Kavita R of 8th A, Durga Devi Saudari Vivekananda Vidyalaya. R Kavita. Fourth prize. Fifth prize goes to Yoga Lakshmi B of 11th standard, Devi Srimat. Yoga Lakshmi B of Lady Shiva Swami. Thank you, brother. Now for the Elocution competition, Sanjana V of Durga Devi Saudari Vivekananda Vidyalaya. First prize. Second prize goes to Ananya B of Srimat Vivekananda Vidyalaya. Third prize Shrutika K of Lady Shiva Swami Girls High School. Fourth prize to M Hari, Jayagopal Garudia. Fifth prize goes to Dhanya K, Shri Shankar Bala Vidyalaya, Golden Jubilee Secretary in their house. Now I request our Teresa Swamiji to give a first prize to the video filmmaking, documentary making competition to our students from Ramakrishna Mission Students Home Group. The participants were Jagan, Chandru, Kishore, all can come, and the group 8 students can come and receive the prize. Jagan, Chandru, Kishore, Arati, Ravi, Deepak, Bharat, and Thyagi. They have deputed the Adhyaksha.
about the efforts from the students. We congratulate the Ramakrishna Mission Home for their achievement and wish them all the best. Now the second prize again to Ramakrishna Mission Students Home. Akash yes, Andarsu yes, Arun Kumar, Dinesh, Kumar yes, Indraji, Devanathan, total entries we have 31 entries of this supplementary video competition of 8 minutes. Around 11 students have participated. We thank Devanathanji and our Satyamurthy sir for handing all the prizes. The patriotism will go with the students with this video. We wish all the best for their future. The third prize goes to Vivekananda Centenary Girls Higher Secondary School. The group headed by Parameshwari, then Pratibha, Srinidhi, Anandi, R. Hemalata, V. Lavanya, V. Nandina, and Rohit. They have created the documentary on subject as India stands in the world today. I request our Shri Varadarajan sir and Shri R. Siva ji give the prizes. For yoga competitions, we would like to invite the students, the topper 1 to 5 for the yoga competitions. B. Subhashini of 9B, A. Yoga Lakshmi of 6A2. Students have come. R. Divya Darshini, B. Jivita, K. Bhuvaneshwari, M. S. Darshini, D. Preeti. Please all come in a group. V. Gajalakshmi, all can receive the prizes.
giving away the prizes. Now it is the time to honor the judges who have really worked hard and they judged the 1-2. It is a difficult job. 31 entries have come, and as our Anand sir has told, it was really a difficult task to judge 1, 2, 3. In the same manner, elocution and essay competition. Now I call upon to honor the judges, Mrs. Dhanalakshmi of elocution. Please come. With the hands in the hands of the Maharaj. Yoga judges Srimati Devika and Srimati Sindhu Amma. Please come. And Prema Amma. Now I request our Shri Anand Babu sir, on behalf of Shri Vivekananda sir, also his ministry. Mementos. 2 mementos. So we congratulate all the winners and thank the juries. We thank Maharaj also. Now it is the last, we are in the last phase of this today's program, the vote of thanks and concluding remarks. This competition was conducted by the Ramakrishna Mutton Mission headquarters throughout India. The competition title was AZADI AMRIT MAHOTSAV, dedicated to Swami Vivekananda. The central government has given and requested our Ramakrishna Mutton Mission headquarters to conduct these competitions to the schools and colleges of the Ramakrishna Mutton Mission. Ramakrishna Mutton Mission has taken up the task, and the last 4 months all over India, this AZADI AMRIT MAHOTSAV was celebrated in all the schools and colleges of the Ramakrishna Mutton Mission. On the 75th independence of our India, this Mahotsav, the celebration competitions were conducted, the prizes were given, and today we are here in the last phase of this program. The next generation, the 25 years, as our Honorable Prime Minister told in the 76th Independence Day speech, that next 25 years is the period which will decide the India's future, where we stand in the world. As Swamiji has already envisioned that Mother India is waking up, she is standing and glorified, sitting on her throne as a Jagat Guru. Swamiji has envisioned this in
1897. So, with these few words, I would like to thank our most revered Srimat Swami Gautamanandaji Maharaj for guiding us, for inspiring us in all the programs, activities of the Math. And today also, he is present from the beginning till this time, and given his blessings, benediction. So I thank Maharaj. Thank you, Maharaj. I thank our Srimat Swami Satyajnanandaji Maharaj, who is a special guest today. Apart from his busy schedule, he has come and graced the occasion. I thank Maharaj. I thank Shri V. Kamakoti, who had come and addressed us. The technology, where the technology is heading and where we stand and we should be in the next 25 years. He is very nicely rooting in the culture. The technological development has to happen in India. So we thank him. Because of his busy schedule, he has left in between and he is, I think, attending some other meeting. Next, I thank our district judge, Sri L.S. Satyamurthy ji. He is our devotee, and whenever we call him for the program or whatever event, he readily agrees. We thank on this occasion. We thank Sri S. Varadarajan sir, very known person in our circle, devotee, and very intimately connected with all our institutions in Chennai. We thank Sri Varadarajan sir. We thank Sri R. Siva, who is a volunteer and looking after the leprosy department of our Math, which is serving the leprosy affected people from many decades. We thank Shiva sir. For all this to arrange, and the main today's highlight, and we can say the attraction of today's program, was Sri Thyagi N. Devanathan. I am sure that everybody in the audience, everybody whoever is present here, got inspired and got moved by his talk. It was not just words, but the experience which he talked, and we are very happy, we are thankful to his daughter and himself that he has come here and taken the pains, and we thank him from the bottom of our heart, from the Ramakrishna Math Mission. We wish him all the good health, and we wish him that he will live long. Thank you, sir. Thank you so much. This whole program is organized and planned by our manager Swamiji, Swami Dharmishanandaji Maharaj. So I thank him on behalf of the whole team. I thank the judges once again, and thank the maintenance team, thank the kitchen who will be providing now the food for us. Thank all the directly and indirectly whoever has worked from last 2 months. Thank the volunteers of Vivekananda Youth Forum. Thank the many other volunteers who have worked, gone to the school, etc. So we thank once again, one and all. Thank you. Vanakkam, Nandri, Vanakkam. Now I request our centenary girls higher secondary students to come here on the dais for the national anthem.
விநாயக ஜெய